இந்த நேரத்திலே நாங்கள் ஆயத்தமாக நாங்கள் இருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, உம்முடைய மகத்துவமான உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்காக தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான இந்த நேரத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக ஆண்டவரே, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்ற வண்ணமாக உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தேடி வருவார்கள் என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் அந்த உலக தோட்டத்துக்கு முன்பாக இருந்த அந்த வார்த்தையானது மாமிசமாகி இப்பொழுது நமது மத்தியிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கதாவே, அதனால்தான் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று உம்முடைய வார்த்தைகள் உரைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நீர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாளிலே கதாவே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவரே, நாங்கள் எந்த மனிதனுடைய கோட்பாடுகளையோ அல்லது மனிதனுடைய திட்டங்களையோ அல்லது மனிதனுடைய எண்ணங்களையோ ஆண்டவரே நாங்கள் உபதேசிக்காமல் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் இந்த கடைசி நாட்களிலே நீர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கதாவே மனவாட்டியானவள் எந்த வண்ணமாக உம்முடைய வார்த்தையிலே ஆயத்தப்பட வேண்டுமோ அந்த வார்த்தையை நீர் அந்த தீர்க்கதரிசி கூடாக கொடுத்த தேவன். இந்த நாளிலே அதே நாங்கள் பின்பற்றி கதாவே அதே வார்த்தையை நாங்கள் பின்பற்றி ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் அதுவே இந்த காலத்துக்குரிய ஆகாரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கதாவே ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வண்ணமாக நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் யார் யாரை ஆயத்தப்படுத்தினீரோ அந்த ஆத்துமாவுக்கு அந்த ஆகாரம் செல்லும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திலும் அந்த குறிய ஜனமே நம்முடைய சத்தத்தை கேட்டது போல இந்த கடைசி நாட்களிலும் அந்த வண்ணமாக நீர் முழு உலகமெங்கும் அந்த அப்படியான ஜனத்தை நீர் ஏற்படுத்தின தேவன். அதே வண்ணமாக நீ யார் யாரை அபிஷேகித்து எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய மனிதர்களை ஊழியக்காரரை நீர் வைத்தீர்களோ அந்த ஆண்டவரே அந்தந்த ஜனங்கள் அந்தந்த ஊழியக்காரர்களாக ஆயத்தப்படுவார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த வேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் போன வார தொடர்ச்சியை நாங்கள் பிரசங்கிக்க போறோம். நாங்கள் 2 பகுதிகள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், அதிலே 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வீடுகளிலே வாசித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் அதிலே போன வார ஞாயிறினுடைய தொடர்ச்சியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒன்று கொரிந்தியர் 4 அதுல நான் நினைக்கிறேன் 16 17 வாசியுங்கள். ஆனால் 21 மட்டும் நாங்கள் வாசிக்கணும். ஆனா நாங்க 16ஐயும் 17ஐயும் நாங்கள் வாசிப்போம். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஆமென், ஆமென். ආදර්ශයට ගන්නක් මෙන් නුඹලා ආදර්ශයට ගනිල්ලා. ඉතින් නුඹලා සියල්ලෙහිදී මා සිහි කර මා විසින් නුඹලාට බාර දුන් නියෝග බාර දුන් හැටියට පවත්වන නිසා නුඹලාට ප්‍රශංසා කරමි.
එහෙයි නුඹලාම ආදර්ශයට ගන්නන් වන ලෙස නුඹලාගෙන් ඉල්ලමි. මේ පිණිස ස්වාමින් වහන්සේ තුල මාගේ ප්‍රිය වූ විශ්වාස දරුවා වූ තිමෝතියස් නුඹලා ළඟට එවමි. මා සියලු තැන්වල සියලු සභාවලදී උගන්වන ප්‍රකාරයට ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඇත්තා වූ මාගේ මාර්ගය ඔහු නුඹලාට සිහි කරනවා ඇත. ආමේන්. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாங்கள் போன வாரம் கிறிஸ்துக்குள்ளான உங்கள் வாழ்க்கையின் கட்டம், கிறிஸ்துக்குள்ளான உங்கள் வாழ்க்கையின் கட்டம் என்ற அந்த பகுதியை இந்த நாளிலே நாங்கள் 2வது பகுதியாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வேத வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த அருமையான ஒரு செய்தி இது. ஏனென்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிமுறையை அறியாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவது போல, ஒரு கிறிஸ்தவன் ஒரு செம்மறி ஆட்டுக்கு ஒப்பிடப்படுகிறான் என்பதை நீங்கள் வேத வாக்கியத்துக்கூடாக நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு செம்மறி ஆடாக தான் இந்த பூமியிலே அவர் வந்தார். அவர் மயிர் கத்தரிக்கும் போது எந்த வண்ணமாக அவர் இருந்தார் என்பதை வேத வார்த்தை உரைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் சபையும் அதன் நிலையும் என்ற செய்தியிலும் தீர்க்கதரிசி அது ஒன்றுல மாத்திரமல்ல, அந்த ஒன்றுல தான் நீங்க ஆரம்பத்திலிருந்து முடிவு பட்டு பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்கு. ஒரு ஆழமான ஒரு காரியம். அதான் நான் போன வாரம் நான் சொன்னது போல, ஒரு 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 சபையினுடைய ஒரு மனிதனுக்கு, அதாவது இந்த சத்தியத்தை அறியாத ஒரு மற்றொரு கிறிஸ்தவனுக்கு நீங்க கொடுக்கிறண்டா மிகவும் ஒரு உகந்த புத்தகம்ண்டா அதுதான். அது வேத அடிப்படையில ஆழமான ஒரு காரியம். அதாவது சபையும் அதன் நிலை, தேவன் எப்படி ஒரு சபையை வைத்திருக்கிறார், ஆனா இப்பொழுது அந்த சபைகளுடைய நிலை எப்படி என்றத ஒரு ஆழமான காரியம். ஆரம்ப பகுதியிலிருந்து முடிவு மட்டும் ஒரு ஆழத்தை நீங்க அந்த சபையும் அதன் நிலையும் என்ற ஒரு பகுதியை நீங்க அந்த புத்தகத்துல ஆழமான ஒரு காரியங்களை தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து வருகிற வேளையில நாங்கள் தேவனுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆராய்ந்து பார்க்கறதுல தான் நித்திய ஜீவன் உண்டு. ஆராய்ச்சி அல்ல, ஆராய்ந்து வேத வாக்கியங்கள் நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம்டா தவறி போய், ஆனா ஆராய்ந்து வேத வாக்கியங்களை பார்த்தா அதுதான் நித்திய ஜீவன் உண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறது. ஆகிலும் என்னை பின்பற்ற உங்களுக்கு மனதில்லை என்று அவர் ஒரு அழகான பரிசேயர்களை பார்த்து, இந்த வேத பாரர்களை பார்த்தவர் கூறினதை பார்க்கும். ஏனென்றால் வேதாகமானது முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வெளிப்பாடாயிருக்கிறது. அவரை குறித்து பழைய ஏற்பாடுதான் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசிக்கிற வார்த்தை என்றால் பழைய ஏற்பாடு மாத்திரம்தான். அவருடைய வருகையும் அதிகமாக பிரசங்கிக்கிறதும் பழைய ஏற்பாடு தான். ஆனா இன்றைக்கு அநேகர் அதை பின்பற்றுகிறது இல்லை. எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் தான் முக்கியம் என்றார். அது நல்லது. ஆனா ஆதியில நடந்ததை தெரியாட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த வேளையில அவர் என்னத்தை பேசினார் என்பதை உங்களால காணலாம். ஏனென்றால் அவர் முழுவதையும் பழைய ஏற்பாடை தான் அவர் காண்பித்தார். அவருடைய விட கேட்டு அவரை அகப்பட அல்லது அவரை புலப்பிடிக்க வந்த வேளையிலும் அவர் பழைய ஏற்பாடு ஆதியாமத்தை தான் அவர் என்ன செய்தார், சுட்டி காண்பித்தார். ஏனென்றால் ஆதியாமம் என்றால் தொடக்கமாயிருக்கிறது. அந்த தொடக்கம் தெரியாட்டி முடிவும் தெரியாது. தொடக்கத்தின் தேவன் யார் என்பதை அறியாவிட்டால் முடிவுல வரப்போறவரையும் நாங்க அறிய முடியாது. அதனாலதான் எப்பொழுதும் ஒரு தொடக்கத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்ப அதனால இன்னைக்கு சபையாக இப்ப வந்ததுனால எல்லாரும் ராஜ்யத்துக்கு நாங்க போக மாட்டோம். போதிக்கிறதுனால நான் போக மாட்டேன், நான் கூட போக முடியாது என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின்படி யார் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறானோ அவனால் மாத்திரம்தான் கடந்து செல்ல முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக உரைக்கிறது. ஆமே.
அப்ப அதனாலதான் வார்த்தையானது வருகிற வேளையில நாங்க எங்களோடு அந்த கண்ணாடியில வைத்து பார்க்கும் போதுதான் நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்க முடியும். அந்த வார்த்தை தான் எங்களை மாற்ற முடியும். அவருடைய வார்த்தை தான் எங்களை கழுவ முடியும். அந்த வார்த்தை தான் நித்திய ஜீவனுக்கு எங்களை வழி நடத்த முடியும். அப்ப அதனாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் இதை கேட்க முடியாது. ஆனா தேவ ஆவியினால ஆவியை பெற்றவங்களுக்கு தான் உங்களுக்கு தேவன் எதை பேசுறார் என்பதை நாங்க அறிந்து கொள்ளலாம். ஆமே. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அந்த சத்தியத்தை அனுப்பி இருக்கிறார். அதான் நான் இப்ப ஜெபத்துல சொன்னது போல இந்த கடைசி நாட்கள்ல தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு உங்களை என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் யார் யார் அதை விசுவாசிப்பார்கள் என்பது தேவன் அறிந்தால் அந்தந்த தூதர்களை பின்பற்றினவங்க தான் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளாக அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதை நாங்க பார்க்கிறோம். அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்காக அவர் அனுப்பினார். ஆமே. அன்றைக்கு எந்த வண்ணமாக ஆபிரகாமை நினைத்து தேவன் ஒரு மோசே என்னும் தீர்க்கதரிசியை அனுப்பினாரோ அந்த ரட்சகன் தான் அதை வழி நடத்தினான். அந்த ரட்சகன் தான் அந்த ஜனத்தை கொண்டு போனான் என்பதை அறிந்திருக்கு. ஆனா இடையில பார்க்கும்போது அது சம்பந்தம் இல்லாம இருந்தது. அது ஒரு தவறாக ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா பாருங்க, அந்த மனிதன் அவர் அழைத்தார், அவன் தான் அதை வழி நடத்தினான். அதே போலதான் சில காரியங்கள் குறைவாக அல்லது தவறாக புரிந்து கொள்ளும் போது இவரை நீங்க பார்க்கும் போது இவரா என்ற கட்டத்துக்கு வரலாம். அன்றைக்கு மோசையை பார்க்கும் போது என்ன, அவன் வந்தான், ஒரு கொலையை செய்தான், அந்த ஊழியத்தை விட்டு என்ன செய்தான், 40 வருஷம் போனான். ஆனா அதே மோசையை தான் தேவன் என்ன செய்தார், கொண்டு வந்தார். ஆமேன். கொண்டு வருகிற வேளையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நியாய பிரமாணத்தையும் ஒழுங்கையும் சரியாக கடைபிடித்து வந்த ஒரு உண்மையுள்ள மனிதன் தன்னை குடும்பத்துக்குள்ளாக சிலரை என்ன செய்ய மறந்துட்டான். மறந்தபடியினால அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி அவர் சொல்றார், எங்கும் எந்த இடத்திலும் அவன் ஒரு உண்மை உள்ளவன், அவனை போல ஒரு சாந்தம் உள்ளவன் இல்லை என்று சொன்ன தேவன் என்ன செய்தான், ஒரு காரியத்தை தவறு விட்ட வேளையில அவனே அவர் என்ன செய்ய பார்த்தார், கொல்ல பார்த்தார். ஆனா அங்க ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ இருந்து அவள் என்ன செய்கிறாள், அந்த தண்ட கணவனுடைய உயிரை அவள் பாதுகாத்தாள் என்று பார்க்கிறோம். ஆமே. அப்ப அதெல்லாம் ஏன் நாங்க பார்க்கிறோம்டா, நீங்க வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதே போல இந்த நாட்கள்ல நம்ம சபை ஸ்திரீயாக அழைக்கப்படுகிறோம். சபையானது எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான இடம், அந்த சபையானது எவ்வளவு ஒரு பரிபூர்ண நிலையில இருக்க வேண்டும். சபைக்கு வார மனிதர்கள் வந்து சபையினுடைய சாட்சியை பார்க்க வேண்டும். சபை அதற்காக ஒருவேளை நீங்க வெளியில எப்படி இருக்கிறீங்களோ தெரியல, ஆனா தேவண்ட சமூகம் வரும்போது நாங்க ஒரே வஸ்திரம் தரித்தவர்களாக வர வேண்டும். ஆமே. அதுதான் கல்யாண விருந்து உவமையில சொல்லப்படுகிற ராஜா மணவாளன் வாசல்ல இருந்து என்ன செய்வாரா, ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வார், ஒரு வஸ்திரத்தை கொடுத்துதான் அவர் அனுப்புவார். அப்ப உள்ள பார்க்கும்போது என்ன நடக்கும்டா, யாருமே வேறு வஸ்திரத்தோட இருக்க மாட்டான். அப்படி இருக்கிறவனை என்ன செய்வாங்க, அவங்க பிடித்து கொண்டு அவங்கள ஒரு மரண ஆக்கினைக்கு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. ஏனென்றா அது எண்ணிக்கை உள்ளவர்கள் தேவனால அந்த வஸ்திரத்தை பெற்று கொண்டவங்க. அதாவது இன்னைக்கு வஸ்திரம் பரிசுத்தாவிக்கு அடையாளமாயிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாயிரு. இன்னைக்கு நீதியின் வஸ்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒருவன் உள்ள பிரவேசிக்கணும்டா தேவனுடைய வார்த்தை நீதியின் வஸ்திரத்தோட தான் அவன் வரணும். அப்ப அங்க எல்லாமே சமனாக இருக்கணும், எல்லா ஒழுங்குகளும் தேவனுடைய வார்த்தையின்படி அது இருக்கும். அப்ப இருக்கும் போதுதான் இன்னொருவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், இன்னொருவன் இடரில் இல்லாமல் அங்க கிறிஸ்துவ காண முடியும். ஏனென்றால் தேவன் எந்த கோட்பாட்டிலோ எந்த அழகை கொண்டோ அல்லது பேச்சு திறமையை கொண்டு தேவன் தன்னை வெளிப்படுத்துறவர் அல்ல. அவர் வெளிப்படுத்துறது தம்முடைய வார்த்தையை வைத்துதான். நாமே அந்த வார்த்தை எங்க இருக்கிறதோ, எங்க உண்மையா இருக்கிறதோ, எங்க உத்தமமா இருக்கிறதோ, எங்க தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறாங்களோ அங்கதான் அவர் வருவார். ஆமே. அதனாலதான் அவர் ஒரு கட்டிடம் அவருக்கு அவசியம் இல்லை. தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்க எங்க ஒரு மரத்துக்கு இருந்து ஒரு கட்டிடம் இல்லாம இருந்து உண்மையாக தேவனுடைய வார்த்தை எதை உரைக்கிறதோ அதை வியாக்கியானம் பண்ணாம அதை உண்மையா ஆராதிச்சிங்கண்டா எங்களுக்கு எந்த வியாக்கியானம் தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை எது உரைக்கிறதோ அதை விசுவாசிச்சா வெளிப்படுத்த அவர் தான் சித்தம் உள்ளவராயிருக்கு. நாங்க வியாக்கியானம் பண்ணா அவர் வரமாட்டோம். எழுதியிருக்க ஆண்டவரே இது உங்களோட வார்த்தை, நான் வேற ஒன்றையும் சிந்திக்கல, நான் இதை விசுவாசிக்கிறேன்டா
அதோட க்ளோஸ். அந்த ஃபைலை தேவன் எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஆமென். அப்படி இல்ல, ரெண்டுல ஒன்றுதான். ஒன்று தவறாக தேவனை தவறாக புரிஞ்சு நீங்க வார்த்தையை விசுவாசிச்சு ஓடணும், அல்லது வெளிப்பாட புரிஞ்சு சரியாக ஓடணும். ஆமென். நீங்க வார்த்தையை விசுவாசித்து தவறாக புரிஞ்சு கொண்டு ஓடினா தேவன் வந்து இறங்கி வந்து உங்களை அவர் ஒரு பெரிய கையை கொடுத்து இழுக்க கூட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அது வேத வாக்கியத்துல நிறைய இருக்குது. நாங்க அடிக்கடி பார்க்கிற பவுல் ஏன்னா அவன் வந்து யெகோவா தேவனை உத்தமமா வைராக்கியத்தோடு விசுவாசித்த ஒரு மனிதன். ஆனா வந்த ஏழ்மையான அந்த சீசர்கள் வந்து மீன் பிடிக்கிறவங்க வந்து இயேசுவ கடவுளாக கிறிஸ்துவாக அவங்க என்ன செய்தாங்க, உபதேசித்து கொண்டிருக்க வேளையில இவங்களை கொள்ள அவன் பக்தி வைராக்கியம் கொண்டு போற வேளையில இயேசு கிறிஸ்துவை இறங்கி வந்து அவர் என்ன செய்யறார், தன்னை ஒளிய கொடுத்து தள்ளி அவனை விழுத்தாட்டி நான் தான் என்று அவர் வெளிப்படுத்தினார். அப்ப அதான் தீர்க்கதரிசி எப்பயே சொல்றவர், நீங்க வார்த்தையை விசுவாசிச்சு ஓடுங்க, தேவன் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். நீங்க மனிதனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு ஓடி நீங்க வெளிப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு ஆதாரம் தேவை தேவனுடைய வார்த்தை. அப்ப இந்த காலத்துல நாங்க உதவியா இருக்கும்படிதான் தேவன் எங்களை அழைத்தார் என்று ஒரு ஆழமான காரியம். ஆனா ஆழத்துக்கு நான் போயில, நாங்க புதிதாங்க வந்தபடினால நான் அவங்களுடைய பாணியில தேவன் அதை வழிநடத்த. ஆனாலும் நீங்க அதை ஆவியில புரிஞ்சிருப்பீங்க. ஆனாலும் அந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமே. ஏனென்றால் இந்த காலத்துல உதவியா இருக்கும்படி தேவன் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஆமே. அதனால உங்களோட வெளிச்சங்கள் பிரகாசிக்கிற வேளையில ஜனங்கள் உங்களை தேடுவாங்க. ஏன்னா உலகத்துல நிறைய காரியம் இப்ப நாங்க எங்கெல்லாம் போறோமோ பார்க்கிறோம், நாங்க காட்சியை பார்க்கிறோம், நாங்க அதை தான் சிந்திக்கிறோம். நாங்க எவ்வளவு கிருபை பெற்ற ஜனங்களுடைய சிந்தனைகள், ஜனங்களுடைய மனநிலை எல்லாம் பார்க்கக்குள்ள அவங்க இந்த உலகம் அழிய போறது என்பதை அறியாம இன்னொரு வண்ணமாக அவங்க சிந்திக்கிறாங்க. ஆமே. ஆனா நாங்க பார்க்கும்போது அது ஒரு வேதனையா இருக்குது. எப்படி இவங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி எங்களுக்கு அறிவிக்கிறேன்னு தெரியாங்க. ஆனா நாங்க அதிகமா சாட்சியா இருக்கும் போது தேவன் எங்களை வழி நடத்துவார். ஏன்னா நாங்க இந்த காலத்துல உதவியா இருக்கும்படி. ஆமேன். அதே போல நேற்றைய நாளும் சவரன் கொழும்புக்கு அவசரமா போனார். நான் அவசரமா பெட்டிக்குள்ள போனபடினால எனக்கு அந்த இடத்துக்கு போகல. ஏனண்டா அந்த சூழலை பார்த்தா ஒரு வேதனை. ஏன்னா அவர் நேர்ல தான் நிறைய காரியத்தை நான் அவரோட இன்னும் கதைக்கல. அன்றைக்கு நேற்று ஜெபிச்ச பிற்பாடு நாங்க கதை என்னண்டா 8 மாதத்துக்குள்ளேயே 8 பேர் மரிச்சிட்டாங்க. சடனா மருமகள், மாமி, புள்ள, கணவன். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இது ஏதோ ஒரு காரியம். அப்ப பாருங்க 8 பேரை கொண்டுட்டாங்க. இனி நினைக்கிற 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இத ஒருவரால தான் நிவர்த்தி செய்ய முடியாம, அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க குறிய சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டு வந்து 2 நாள்ல அந்த 8 வைக்கக்குள்ள அடுத்தா அப்படியாக அது ஒரு குறிய 8 மாதத்துக்குள்ளே 8 பேர் அங்கே மறித்துட்டான். அப்ப பிறர் அழைச்ச வேளையில நான் வரையலாம். அப்ப நான் அங்க கொழும்புல இருக்கிற சவரனோட அவர் அங்க அனுப்பினான். அனுப்பும் போது நாங்க சவரை ஜெபிச்சு நான் அனுப்பினேன். என்னன்னா அந்த காரியங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு காரியம். அப்ப இந்த காலத்துல தேவன் தந்த பிள்ளைகள் அவர் வைத்திருக்கிறார் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும்படி. ஆமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாங்க ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அடைக்கலம், பலமும், அனுகூலமான துணையுமானவர் எங்களோடு இருக்கிறார். ஆமே. அப்ப அதனால நீங்க அவரை விட்டு விட்டீங்கன்னா அவரும் விட்டு விடுவேன். ஆமே. வேதம் அப்படிதானே சொல்லுது, நீங்க என்ன விட்டா நானும் விட்டுருவேன், ஆனா என்ன தேடினா நான் உங்களை அரவணைப்பேன். ஆமே. அப்படியான ஒரு மகத்தான இன்றைக்கு உலகம் ஒரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய ஒரு காலத்துல நாம இருக்கும் போது நாங்க இவ்வளவு ஒரு முன்னேறி போய் நாங்க உலக ஜனத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், அவங்களுக்கு உதவியா இருக்குமென்று பார்க்கும் போது நாங்க ஒரு ஏமாத்திரம் என்பதை நான் நினைத்து வேதனைப்படுவது உண்டு. ஏனென்றா நாங்க இன்னும் அதிகமா தேவனை தேடினா இன்னும் அதிகமான அந்த உபத்திரவங்கள்ல ஜனங்களை மீட்க முடியும் என்று நாங்க அறிந்திருக்கோம். ஆனா நாங்களும் எங்கட பாடும், நாங்களும் எங்கட வேலையும், நாங்களும் எங்கட குடும்பமும், நாங்களும் சபையும் என்று நாங்க என்ன செய்யறோம், எல்லாரும் நம்ம அப்படி கடந்து போறோம். ஆமே. ஆனா நாங்க மற்றவர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு நாங்க ஜெபிக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஜெபம் குறைவு. மற்றவன் ஆண்டவரே அவனுடைய இருதயத்தை தரங்க என்று நாங்க ஜெபிக்கிற ஒரு குறைவா இருக்கிறோம். ஆமே. நாங்க அன்னைக்கு கூட சௌரண்ட நான் அதை என்னுடைய தவறை நான் சொன்னேன். ஏன்னாண்டா அன்னைக்கும் ஒரு 2 பேர் வந்தாங்க.
அவங்க வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று காரியமா போனோம். அப்ப நான் பிரேட்ட சொன்னேன், பிரதர் எங்க என்னட்ட தவறு இருக்கு என்னண்டா நம்ம அந்த பேசி சொன்னவனுக்காக நாங்க வந்து ஜெபிக்கிறேன் ஏன்னா சொன்னா நான் இல்லை பிரேட்ட சொன்னா ஏண்டா அது என்ன நாம உபதேசிச்சுட்டோம் இனி தேவன் பார்க்கட்டும். நான் அப்படி இல்லை திக்க சொல்லு நீங்க ஒரு ஆத்துமா வந்து அதை கேட்கணும் அது மனம் திரும்பணும் நீங்க அந்த ஆத்துமாக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்காட்டி ஒன்றுமே நடக்க நீங்க எவ்வளவு சொல்லலாம் ஆனா ஜெபம் தான் அந்த இறுதியத்தை அப்பதான் தேவன் வந்து அந்த ஆத்துமாவை பார்க்குது. அப்ப அதனால பயங்கர ஆர்கியூமெண்ட் எனக்கு என்னடான்ற ஒரு காரியம் என்னடா அவங்க ஞானஸ்தானத்துக்கு வராம அவங்க என்ன ஞானஸ்தான வேத அடிப்படை வந்தவர் வேறு ஒரு ஆள் அவர் வந்து துக்கப்பட்டிருக்க அன்றைக்கு ஆர்கியூமெண்ட் நடந்தபடினால இந்த காரியத்தை நம்ம பேசுவோம் வார்த்தை என்படி என்று அவர் அதுல ஊறின ஒரு ஆளும் அவருக்கு தெரியும் பிறர் அங்க போட போட அப்படியே போயிட்டு இருக்கு என்னடா இப்படி ஒரு ஏண்டா அவர் வந்த பொயின் பண்ணி வந்தார் என்னன்னா திருத்துவத்தை கொண்டவன். அப்ப கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா வேத வார்த்தையை கொண்டு மூவ் பண்ணலாங்களாம். ஏண்டா இப்ப சில காரியங்களை வந்து இப்ப தேவனும் என்ன செய்யுது பிதாவே அப்படின்ற குலங்களுக்கு இது வந்து ஞானத்தையோ அறிவை கொண்டு சொல்லுற காரியம் அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு நான் பார்த்தேன் இதுக்கு ஒரு ஆயுதத்தை தான் பாவிக்கணும்னு தேவன்ட்ட அதுலயே இருந்து ஜெபிச்சோண்டு கேட்டான் ஆண்டவர் என்ன செய்யலாம். அப்பதான் பார்த்தா கேள்வி கேட்கவில்லை. ஒரு 10 கேள்வி கேட்டு 10 கேள்விதான் விட நான் சொல்லையும் வரல அவர் சாட்சி நான் 10 கேள்வியை தான் கேட்டேன். 10 கேள்வியை முழுசி சொல்லக்குள்ளேயே அவர் முகம் மாறி. அப்ப நான் சொன்னேன் நானும் நீங்களும் ஒரு பொயின்ல தான் வித்தியாசமா இருக்கிறோம். இதுக்கு அறியணுமென்று நீங்க ஜெபிங்க அல்லது உங்களோட நான் கேட்கணுமென்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னுட்டு ஒரே தேவனுக்கு நம்ம சண்டை பிடிக்கிறோம்ட்டு அந்த 10 கேள்வியோடய அவர் அப்படியே போனோம். அதுக்கு பிற்பாடு நான் பேசினா அவரால் பதில் பேசல அவரோட முகம் மாறி அங்கே கடந்து போனோம். ஆமே ஏனென்றா இயேசு கிறிஸ்து தான் வர்றவன் என்னத்தை கேட்டு திருப்பி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரை நாங்க ஒரு 10 கேள்வி கேட்டோம் 10 கேள்வியும் விட வந்துச்சு அவர வாயாலே விடைய எடுத்த. அப்ப ஏனண்டா அப்ப ஆனா என்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்துல வந்து அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியாது ரைட். நம்ம மீட்டிங்ல பார்ப்போம் ரைட். இதை குறித்து இல்ல அநேக காரியம் இருக்கு ரைட். அப்ப பாருங்க தேவனுடைய காரியங்களுக்கு இன்றைக்கு நாங்க உதவியா இருக்கிறோம். அப்படியான செய்தியை நாங்க பார்க்கும்போது தேவனும் அப்படியான காரியங்களை ஏற்படுத்தும் போது நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஆனா தேவன் எங்களை பயன்படுத்தத்தக்கதாக நாங்க இல்லைன்றதுதான் எனக்கு ஒரு வேதனையான காரியம். ஆமே ஆனா நானும் நீங்களும் இன்னும் அதிகமான ஒரு நெருக்கத்துக்குள்ள நாங்க போகும்போது தேவன் அந்த வழியை திறந்து விசாலமாக்குவார். ஆமே ஏனென்றா எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவி எச்சரிக்கை இருக்கிற அன்றைக்கு முருகதாய் சொல்றான் ஏண்டா இஸ்ரவேல் சொல்றான் இது போகல அவர் ரூல்ஸை பேசினான் ஏன்னா அந்த நிலையை பேசினா யதார்த்தத்தை பேசினா அப்படிதானே அவ என்ன சொல்றா ராஜாட்ட போகணுமெண்டா என்ன யதார்த்தம் நீதி அதுதான் அந்த ரூல்ஸா இருந்துச்சு. என்ன அந்த காரியத்துக்கு போக ராஜா செங்கோலை நீட்டினாதான் போகலாம். நான் நினைக்கிறேன் அவ 3-6 மாசம் போகலன்னு அப்ப போகல நான் இன்னும் போகல எனக்கு என்னமே அழைப்பு வரையும். ஆனா இங்க ஒருவன் இருந்து என்ன சொல்றான் நீ வந்து இந்த காலத்துல உதவியா இருக்கும்படிதான் உனக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அதனால நீ நினைக்க வேண்டாம் நீயும் உண்ட வீட்டாரும் தப்புவீங்க. அப்ப அவளுக்குள்ள பாருங்க அந்த எச்சரிப்பு இன்னைக்கு தேவன் எப்படி இருக்கிற பரிசுத்தாவியாக வார்த்தையை எச்சரித்தோண்டு இருக்கிற. அப்ப அந்த அவள் ஒரு மனவாட்டி அவள் ஒரு ராணி. ஆனா அந்த எச்சரிப்பு வராம அவன் மூவ் பண்ணலாம் இருந்துச்சு. ஆமே அங்க அப்படியானால் அங்க ஒரு மனிதன் அவசியமா இருந்தது அவளை எச்சரிக்கை. ஆமே ராஜாவுடைய மனைவி எச்சரிக்கை அங்க ஒரு மனிதன் இருந்தான். ஆமே அவன் எச்சரிப்பு தான் அவளை என்ன செய்தது அந்த ஜனத்துக்கு உதவியா இருக்கும்படி. அதே போலதான் இன்னைக்கு தேவன் என்னையும் உங்களையும் அவர் என்ன செய்யறார் வார்த்தையை அனுப்பி எச்சரிக்கிறார். ஏனென்றா நாங்க இந்த காலத்துல மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும்படி. ஆமே ஏனென்றா இந்த காரியமானது மற்றவங்களுக்கு உதவி இல்லாட்டி நாங்க உபதேசம் ஒரு ஆளை கூட கொண்டு வராட்டி நாங்க ராஜ்யத்துக்கு போகல. நீங்க நினைக்க வேணாம் வேத வார்த்தையும் இருக்கிறது தீர்க்கதரிசியும் அதை சொல். ஏன்னா நாங்க ஒரு ஜீவனை பெற்றிருந்தா நாங்க ஒரு ஆத்துமாவது ஆதாயப்படுத்தோம். ஆமே மற்றவனை நீங்க ஜீவனுக்கு வழி நடத்தணும் அல்லது மற்றவனுக்கு நீங்க கேட்டதை நீங்க சொல்லணும். நீங்க ஒவ்வொரு காலத்திலும் கேட்கிற செய்திய நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த
அந்த அந்த காரியங்களை நீங்க நீங்க என்ன செய்யுங்க, நீங்களே மறந்துட்டீங்க. ஏன்னா நீங்க ஒன்றை யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சத சில பேருக்கு சொல்லுவாங்க, விடிய சத்தமா வெளியில சொல்லி படியாண்டுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா அப்படி சொல்லி படிச்சா அதுக்கு ஞாபகம் வரும். போமா இல்லையான்னு சொல்லுங்க. அதாவது நீங்க சும்மா படிக்கிறத விட நீங்க சத்தமா மற்றவங்க கேட்கிற இன்னொரு ஆளுக்கு போதிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா அது புரியும். அதே போல நீங்க பெற்றதை இன்னொருவனுக்கு சொல்லி பாரு, உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்கு. இப்ப நான் கூட இப்ப வேதத்தை ஆராய்ஞ்சாலும் நான் உபதேசிக்காம இருந்தா எனக்கு வேதம் மறந்துடும். இப்ப ஏன் நான் ஒன்றை துவங்கினாண்டா அப்படியே சொல்லிட்டு போவேன், ஏனாண்டா எனக்கு அதுக்குள்ள இருக்கு. நான் சொல்ல 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 எனக்கு அது என்ன செய்யுது, ஊறுது. நீங்களும் ஒரு வசனத்தை சொல்லி பாருங்க. இப்ப நாம அதிகமா சங்கீதத்துல கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கான்னு சொன்னபடி அன்றைக்கு ஒரு ஆளை எழுப்பி விட்டா கூட நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்றீங்க. சொல்லுவீங்களா? எழுப்பி பார்க்கவா? என்ன அப்படி சொல்லுவீங்கன்னு நினைக்கும். ஏன்னா இப்ப ராபோஜனத்துல 1 Corinthians 11 வாசிக்கிறபடினால அது உங்களுக்கு தெரியும் என்று ஏன்னா அது நாங்க எதை வாயால சொல்றோமோ அது கிரியைக்கு வரும். அதே போலதான் நீங்க செய்தியை கேட்டு இன்னொருவனுக்கு நீங்க சொன்னாதான் உங்களுக்குள்ள நிலை நிற்கும். நீங்க கேட்டு அதை நீங்க போனீங்கன்னா அதான் உவமைன்னு சொல்லுது. ஏன்னா அதை விதைக்கிறவன் உவமையில அதுதான் இருக்கு. நீங்க கேட்டுட்டு கிரியைக்கு கொண்டு வராதவனை தான் என்ன செய்யுது, சூழல்கள் எல்லாமே மிதித்து போடும். சிலவனுக்கு உபத்திரம் சில பேருக்கு வேறு இல்லாத ஆள. ஆனா நீங்க அதை செய்து பார்த்திருந்தீங்கன்னா, பண்படுத்தி அதை நீங்க செய்வீங்கன்னா உங்களுக்கு ஜீவன். நீங்க கேட்கிற செய்தி விசுவாசமா இருந்தாதான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்வீங்க. அப்ப கேட்கிறதே உங்களுக்குள்ள வராதபடினாலும் நீங்க மறந்துடுறீங்க. ஆமே. அப்ப நீங்க அதை மற்றவனுக்கு சொல்லணும் என்று விசுவாசிக்கும் போதுதான் அது ஜீவனுக்கு வழி. அப்ப என்ன நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அது சத்தியம் என்று அறிஞ்சபடினால இன்னொருவனுக்கு சொல்றீங்க. அதை நீங்க இன்னைக்கு சொல்லாதபடி அப்பதான் நீங்க தேடுவீங்க. அடே யாராவது வரமாட்டானா, யாராவது சொல்லக்கூடாதா, என்ன எங்கேயாவது போவோம். அப்பதான் உங்களுக்கு ஆத்ம பாரம். நீங்க அதிலே வராதவன் இப்ப எத்தனைய காலமா வரையில பாருங்க இருக்கிறான். ஆனா வேத வார்த்தையை வேத காரியத்துக்கு சொல்ற என்ன, நீங்க குடும்பமா என்ன செய்யுங்க, எழும்பீங்க. கணவன் மனைவியா 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தா டக்குன்னு அவங்களோட நம்பரை எடுத்து போட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. ஏன்னா அவங்க தனியா ஆணா இருந்தா தனிய ஆண் போங்க, பெண்ணா இருந்தா குடும்பமா இருந்தா 2 பேரும் போங்க. அல்லது குடும்பமா இருந்தா நீங்க ஊழியக்கார ஒரு தனி ஆண் கூட போல, ஏன்னா 2 பேரும் இருக்கிறாங்க. அப்ப அதனால போன் நம்பரை வேண்டுங்கன்னா அப்பயே டிக்கெட் சொல்லிட்டு இப்ப வேற இதுக்கெல்லாம் போன் நம்பர் வேண்டுறாங்க. ஏன்னா சபையை குழப்புறதுக்கு, என்ன சபைக்கு பிள்ளையான. ஆனா அன்றைக்கு ஒரு காரியத்துக்கு திக சொல்றேன், நீங்க ஜனங்களை ஆதாயப்படுத்து. ஏன்னா நீங்க அவங்க பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய வார்த்தையில வழி நடத்தப்படாட்டி நீங்க இந்த உபதேசங்களை அவங்களுக்கு சொல்லி பரிசுத்தாவியை பெற நீங்க அவங்களுக்கு வழி நடத்துங்க. நான் வாசிச்சேனா இல்லையா? வாசிச்சு காட்டி நீங்களும் பார்க்கலாம் அந்த செய்தியை. அப்ப இன்னைக்கு அது இல்லை. ஏனென்றா நீங்க சொல்லணும். அப்ப இந்த இடத்துல செய்தியானது வர்ற வேளையில உங்களுக்கு அது பேசப்பட்டாதான் அடே இப்ப இதை கேட்காம இருக்கிறாங்களே. ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு அது இல்லை. ஏன்னா இந்த சபையில எங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிற தேவன் இந்த இடத்துல எங்களை தெரிஞ்சிருக்கிறாட, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம், நாம இந்த செய்தியை போட்டு கேட்போமான்னு ஒருவனால் சிந்திக்கிறவனை சொல்லுங்க பாபு. அப்படி ஒரு ஆள் இருவர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக எல்லாரையும் நான் சொல்ல வரையில. ஆனா இந்த செய்திய நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். யாராவது வராதவங்க கூட இதுக்குள்ள ஒரு ஆழமா இருந்தா கூட ஒரு மனிதன் கேட்கமா அடே இன்றைக்கு இந்த தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட சமூகத்துல கர்த்தர் எனக்காக ஏன்னா உங்களுக்கு பேசத்தக்கதான வார்த்தை இங்க இருந்துதான் வரும். இந்த வார்த்தை நான் இன்னைக்கு கேட்டு ஆகணும் என்ற ஒரு ஆர்வத்தோட கேட்கிறவன் இருக்கிறானா இல்லையான்னு சொல்லும். அவன் அப்படி உண்மையா இருக்கிறவன்டா அவன் கேட்பான். அவனுக்கு தெரியும் வேற 10 செய்தி கேட்டாலும் இந்த இடத்துல என்ன பேசினேர், ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் எனக்காக என்னத்தை பேசினேர், அப்படி ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வரும்போதுதான் அவன் பரிசுத்தாவிக்குள்ளாக இருக்கிறான் என்றது உணரான். ஏன்னா வேத வார்த்தை ஒருவரை அடிச்சுவடுல வச்சிருக்கு. இன்னைக்கு செய்தியிட காரியமே அதுதான். இன்னைக்கு ஜனம் ஒரு மேலான ஒரு காரியத்தை தேடுறாங்க, டைரக்டா போறான். நல்லது. அப்படி இருந்தா எனக்கும் சொல்லுங்க. ஏன்னா நானும் உபதேசிக்காம அந்த டைரக்ட் வழிய பிடிக்கலாம். ஆனா அப்படி ஒரு வழி நானும் வேதாமத்துல தேடி பாக்குறேன் இல்ல. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்றதுக்காக தான் நான் இதை உபதேசிக்கிறேன் பப்ளிக்கா. ஏன்னாண்டா அது இருந்தா யாராவது கொமெண்ட் போடுவான், நல்லது காரியத்தை நாம பார்க்கலாம், அல்லது நீங்க கூட சொல்லுவீங்க. ரைட்.
அப்ப அதனாலதான் பாருங்க வேத வாக்கு. அப்ப அந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு வரும். இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க நீங்களும் கேட்குறீங்க. உங்களுக்கு அட இப்படி இன்னைக்கு இது ஒரு பேசப்பட்ட நம்ம அவனை போய் சந்திப்போம், அந்த சௌரியையும் சௌரியும் நம்ம சந்திப்போம். இப்படி காரியம் இருக்குது, நீங்க தேவண்ட காரியத்தை தேடும். அப்படி ஒரு காரியத்தை நீங்க அதை யாராவது சொல்ல முன் வந்திருக்கீங்க பாருங்க. கணவன் மனைவி இல்லாட்டி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பாருங்க, அப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அப்ப அதுக்கு நீங்க வேலைப்படும். ஏன்னா நீங்க போனோன்னே இப்ப இந்த குடும்பங்கள் பழகிட்டாங்க. ஏன்னா இப்படி புள்ள படிக்குது, அப்படி எங்க போடுறீங்க, அதை கழிச்சிட்டு அதுக்கு பிறகு அதை வேற கழிச்சு அல்லது தொழிலை கழிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே அந்த அதுக்கு போகணும். அது அந்த உண்மைக்கு போகும். அப்ப அதை நாங்க இன்னைக்கு வந்தது ஊழிய அடிப்படை. இன்னைக்கு நம்ம தேவண்ட காரியத்தை இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல இத பேசினா ரைட். இதுக்கு அதுக்கு அப்ப நீங்க இருந்தாதான் அது ஒரு ஆசீர்வாதம். ரைட், நம்ம செய்திக்கு போவோம் பா. அப்ப பாருங்க தேவண்ட காரியத்தை பவுல் பாருங்க என்ன சொல்றாண்டா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்க. அப்ப என்ன யாரை பின்பற்றாம தன்னை அவர் வடிவா வெளிப்படை நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு பாருங்க, எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்பித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறதை நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ரைட், நாளை பாருங்க. நாளை பார்த்துட்டு தீர்க்கதரிசிக்கு நாங்க போவோம். நீங்கள் நீங்க பாரு, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்றானா, நீங்க என்ன பின்பற்றுகிறவர்கள் ஆகும்படி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா புத்தி சொல்லுகிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனை ஆகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்க, இப்ப ஒரு தீர்க்கதரிசி பவுல் தண்ட ஊழியக்காரன் தான் வழி நடத்தின இளம் வயதுள்ள அந்த தீமோத்தேயுவை புகழுகிறான். எப்படி புகழ்றான் பாருங்க, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மை உள்ளவன். புரியுதா உங்களுக்கு? யாரு கர்த்தருக்குள் உண்மை இல்லை. இப்ப அவன் வாழ்க்கையில பலவீனம் இருக்கு. இப்ப நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, பவுலும் வடிவாதான் சொல்றான், கர்த்தருக்குள்ளான என் சாட்சிய விளங்குதா. இப்ப கர்த்தருக்குள்ளாக அவன் வைராக்கியம் கொள்றது, கர்த்தருடைய வார்த்தைக்காக படுற துன்பம், அததான் அவன் சொல்றான். இந்த தனிப்பட்ட வாழ்க்கை வரல, விளங்குதா. அதே மாதிரி பாருங்க, அவன் சொன்னான், எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரன் ஆகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளான என் நடக்கையிலே அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். பாருங்க, நான் எங்கும் எந்த சபையில போதித்து வர்றத கிறிஸ்துக்குள்ளான அந்த நடக்கையை சாட்சி அவன் என்ன செய்வானா, அவன் என்ன செய்வான், ஞாபகப்படுத்த, வேறொன்ற சொல்ல வரமான். பாருங்க, அதை வச்சுதான் நீங்க ஒரு ஊழியக்காரர்ல கண்டுபிடிக்க. பாருங்க, அங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா எந்த ராஜாவும் எந்த மோசேயோட பிரமாணத்தை வச்சுதான் அவங்க சரியாகவே கொண்டு வருவாங்க. ஏன் அதே போல பாருங்க, வேதத்துல யோசுவாட புத்தகத்துக்கு வந்து வாசிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிக்கக்குள்ள பாருங்க, மோசே எதையெல்லாம் செய்தானோ யோசுவா அதையெல்லாம் செய்யும். வேதத்தை பாத்தீங்கன்னா யார் ஆரம்பத்துல அடிச்சுவல்ல நடந்தாங்களோ, அது தேவனுடைய வார்த்தையின்படி செய்தாங்களோ அதையெல்லாம் தான் அவங்க செய்யறாங்க. அப்ப அதுதான் இன்றைக்கு நாங்க பார்க்கணும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட காரியம் கிறிஸ்துக்குள்ளான அவன் நல்லவனோ காரியம் மாறுறவனோ அது எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா அதுதான் பவுல் பாருங்க, ஒரு தீமோத்தேயு குறித்து ஒரு தேவன் சாட்சி கொடுக்கிறது சரி. ஏனென்றா தேவனுக்கு தெரியும் எல்லாமே. ஆனா இங்க இருக்கிற பூமியில இருக்க மனிதர்களும் இன்னொருவரை குறித்து என்ன செய்யறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. என்னத்த, கர்த்தருக்குள்ளான ஒரு சாட்சி, கர்த்தருக்காக கொண்ட. இப்ப இன்னைக்கு மனிதர்கள் அதை செய்யறீங்க. ஏன்னாண்டா கடவுளுக்கு தெரியும். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களுக்காக என்ன செய்யறாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருக்குள்ளான அவங்களோட நடக்கையில காரியங்களை என்ன செய்யறாங்க, உத்தமமா சாட்சி. ஏன்னா அந்த அடிச்சுவடுதான் அதை வழி நடத்தும். அப்ப பாருங்க, ஒரு பரிசுத்தாவியை பெற்று ஒரு சபையும் அதை பின்படுத்துதண்டா அதைதான் அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு ஜனங்கள் அப்படி பேச நாங்க வார்த்தையை பார்த்த இப்படி இருக்குது இப்படி இருக்கு. அதே ஊழியக்காரன் பிரசங்கிச்சிருப்பேன், அன்றைக்கு நம்ம ஊழியக்காரன் பிரசங்கிச்சதை இப்படி இருந்துச்சு நம்ம அப்படி உச்சரிக்க மாட்டாங்க. முன்னுக்கு அந்த அடமொழிய போட மாட்டாங்க, டைரக்டா போவாங்க. தேவண்ட வார்த்தை நல்லதா இருந்தாலும்
ஒரு பரிசுத்தாவியை பெற்றவன் அப்படி செய்ய மாட்டான். அவன் இன்றைக்கு எதால அதை பெற்றானோ இன்றைக்கு கூட நாங்க அதை தான் பார்த்தோம். இன்றைக்கு அதை தான் அங்கே ஊழியக்காரன் நிரூபிச்சு பேசினார். அதை பாருங்க, வார்த்தை இப்படிதான் சொல்லுதுன்ற ஒரு அடமொழிக்கு அவன் வரமாட்டான். பாருங்க, நீங்க வடிவம் நோட் பண்ணிப்பார். அதாவது கிறிஸ்துக்குள்ளாக பரிசுத்தாவியை பெற்றவன் இந்த ஓடருக்கு வருவான். அப்படி இல்லாதவன் வரமாட்டான். டைரக்டா கடவுள் இப்படி வார்த்தை சொல்லுது அது சரி, அதுக்குதான் அவன் வருவான். ஏனென்றா அந்த மனிதனை முன்னுக்கு கொண்டு வர அவனுக்குள்ளால இருக்கிற அந்த ஈகோ, அவன் அறியாம இருக்கிறான். அந்த தன்மை, அந்த பிசாசு அவனுக்குள்ள என்ன செய்யறான் வைத்திருக்கிறபடினால அவன் அவரை புகழலாம இருக்கு. ஆனா தேவ ஆவியை பெற்றவன் அந்த அந்த தலையில, அதான் அந்த ஆரோனுடைய தலையில ஊறினது அப்படியேதான் வருது. அங்க இருந்துதான் அது என்ன செய்யும் வரும். அப்ப அதே போலதான் அந்த தலைய பூரணமா விசுவாசிச்சா அது மேல இருக்கிற எண்ணெய் தான் கீழே மட்டும் வரும். அவன் அதுதான் தாடியால வடிஞ்சு இங்க என்ன செய்யுது எல்லாம் அடி மட்டும் போர். அதாலதான் தலையை எண்ணெயில என்ன செய்வாங்க, தலைக்கு முழுவதும் ஊத்துவார். அதே போலதான் தேவன் ஒரு சபையை எடுக்கும் போது அவன் நல்லவனை இல்லை, அவன் அந்த டைமுக்கு அவர் அழைக்கும் போது எல்லாத்தையும் அதுலதான் அவர் ஊத்துவேன். ஆமே, அது அபிஷேகம் பட்டதா குப்பியோ கொம்போ அது ரெண்டாவது பட்சம். ஆனா தேவன் காரியம் அதுவாதான் என்ன செய்யும் வழிமுறையாயிருக்கும். ரைட், இப்ப நாங்க செய்திக்கு போவோம் பாருங்க. டைம் போது ஆனா நாங்க பார்ப்போம். அப்படி மூன்றாவது பகுதிக்கு நான் போகலாம். எனது ஒரு ஆழமான காரியம், நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ நம்ம சபைக்கு அதை பேசிட்டு போகணும். ஆமே, இங்க 2 பேர் இருந்தாலும் அதை கேட்ச் பண்ணுவாங்க. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை கேட்ச் பண்ண. அதுக்காக நாம கோவிக்கையில் மயில் எனது கத்தராயது தேவனே சொல்லும் போது நிறைய பேருக்கு விளங்கி இல்லை, ஏன்னா அது புரியாது. ஏன்னா அந்த காலத்துக்கு நியமிக்கப்படும். அதே போலதான் இங்க எத்தனை 1, 2, 10 அது இருந்தா அதை என்ன செய்யும், அது மட்டும்தான் பிடிக்கும். ஒருவேளை என்னுடைய தவறா இருந்தா என்ன செய்யும், தவறானவங்க என்னதை பிடிப்பாங்க, உண்மை உள்ளவங்க அதை பிடிக்க மாட்டாங்க. புரியுதா? ஆனா உண்மை உள்ளவங்க இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, வேத வார்த்தை அடிப்படை பார்ப்பாங்க, அது எழுதப்பட்டுச்சு, அது அப்படியே விசுவாசி. ஏன்னா நம்ம வியாக்கியானத்துக்கு போயில, ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை, அப்ப நான் ஒரு மனவாட்டியா இருந்தா நீ நிச்சயமா அங்க வச்சிருக்கிறவனையும் எனக்கு உபதேசிக்கதான் வச்சிருப்பேன். ஓமாயிலியா சொல்லுங்க. தீகசி எபேசியர்ல என்ன சொல்றேன், அந்த புத்திர சுவிகாரத்துல தேவன் தண்ட ஜனத்தை சரியான ஒரு உபாத்தியத்தை சரியான இடத்துக்கு தான் என்ன செய்வாரா அனுப்புவேன். அப்ப நீங்க மனவாட்டியா இருந்தா இங்க ஒருவன் இருந்தாலும் அங்க யார் வச்சிருப்பேர், உண்மை உள்ளவனதான் வச்சிருப்பேன். சபையில தவறு இருந்தா இங்கேயும் தவறு இருக்கும், அல்லது இங்க சரியானது இருந்தா அவர் என்ன செய்வார், கொஞ்ச நாள் பார்த்துட்டு என்ன செஞ்சிருவான், கொத்து விளக்கு தண்டை என்ன செஞ்சிருவான், வேறொரு இடத்துக்கு அனுப்பிடுவேன். ஏன்னா அது சரி வராது, ஏன்னா அது ஆனால் சரியானது இருந்தா சரியானதுதான் அவர் வச்சிருப்பார். ஆமே, ஏன்னா அங்க தேவண்ட ஜனம் இருக்குது. ஆமே, தண்ட பிள்ளை இருக்கிறார். இப்ப பாருங்க, நாங்க வாசிப்போம் பாருங்க. தேவனுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியுமா? என்ன செய்யலுமா? தேவனுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியும். தேவன் அனுப்புகின்ற அவருடைய ஊழியக்காரை நீங்கள் விசுவாசிப்பதினாலே நீங்கள் தேவனுக்கு சேவை செய்ய முடியும். எப்படி தேவனுக்கு என்ன செய்யலுமா? தேவனுக்கு சேவை செய்ய எல்லாருக்கும் முடியுமா? ஆனா நீங்க அனுப்புற அங்க ஊழியக்காரனை நீங்க விசுவாசிப்பதினாலே நீங்கள் தேவனுக்கு சேவை செய்ய முடியுமா? பாருங்க, சேவை செய்ய முடியும். எப்படி சேவை செய்ய முடியுமா? தேவன் அனுப்புற மனிதனை நீங்க விசுவாசிக்கும் போதுதான் நீங்க யாருக்கு சேவை செய்ய முடியுமா? தேவனுக்கு. ரைட். தேவன் தம்முடைய ஊழியக்காரரை பூமிக்கு திவ்ய ஆலோசனையோடு வார்த்தையோடு வியாக்கியானப்படுத்த உன்னிடத்தில் அனுப்பும் போது அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதே நீ தேவனுக்கு செய்யும் சரியான ஆராதனை. அப்ப நீங்க செய்யற சரியான ஆராதனை என்னையா? தேவன் அனுப்புற இந்த பூமிக்குரிய ஊழியக்காரன் நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க அவனை விசுவாசிக்கும் போதுதான் நீங்க என்ன செய்யுமா, நீங்க அவளுக்கு நீ ஏற்றுக்கொள்வதே நீ தேவனுக்கு செய்யும் சரியான ஆராதனை. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களான்னு பிரண்ணாம் சபையார பார்த்து கேட்கிறவங்க ஆமேன் என்றாங்க. பாருங்க, அதை குறித்ததான சில வேத வசனங்களை குறித்து கொள்கிறீர்களா என்று தீர்க்கதரிசி கேட்கிற. அதுதான் 1 கொரிந்தியர் 4:16 இப்ப நாங்க வாசிச்சது.
அடுத்தது பவுல் என்னை பின்பற்றுகிறவள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது 1 கொரிந்தியர் 11 அதையும் தீக்க சொல்றேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா ஆயிருங்கள் என்றார். சரி, இப்பொழுது லூக்கா 10:16 போவோம் என்று அதை வாசிச்சு பாருங்க. அதுதான் நான் இயேசு இங்க என்ன கூற 10:16 சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஆமென். பாருங்க, என்னையா உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு உங்களுக்கு செவி கொடுக்கிறான என்ன செய்யறான என்னை அசட்டை. அது ஊழியத்தை வச்சது யாரு? தேவன். அப்ப தேவன் அதை வைக்கும் போது அதை கனப்படுத்தாம இருக்கும் போது அது என்ன நடக்குதுன்னா தவறி போகுது. ரைட். அப்ப பாருங்க, என்னை அனுப்பினரை அசட்டை பண்ணுகிற என்றா இவ்வசனங்கள் தேவன் தம்முடைய செய்தியை தமது ஊழியக்காரில் மூலம் பேசுகிறார் என்பதை நிரூபிக்கின்றன. என்னையா இந்த வசனங்கள் எல்லாமே, இந்த 4 வசனமும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர் கூடாக பேசுகிறார் என்பதை நிரூபிக்கின்றன. எப்பொழுதும் அவ்விதம் செய்து வருகிறார். அது உண்மை. உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவன் எப்பயுமே மாறுகிறது. ஆனா அதுதான் காரியம். ஆனா அந்த ஒரு எளிமையான ஒன்று, நாங்க அந்த சவரோடு நான் பேசும்போது ஒரு காரியம் வந்து யோசியா ராஜா இன்றைக்கு போய் வாசிச்சுப்பாரு. அவன் பாத்தீங்கன்னா பயங்கர பேர், அவன் பயங்கர ஒரு நல்ல மனிதன். தோப்ப வெட்டுறான், அதை வெட்டுறான், கத்தருக்கு பிரியமா இருக்கிறான், கத்தர் அவனோடு இருக்கிற, அவன் இவன் சொல்றதெல்லாம் அவர் செய்யற, இவர் செய்யறதெல்லாம் செய்யற, எல்லாமே வெட்டி 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 உத்தமமா செய்து ராபோஜனத்தை செய்யறான். அந்த எசேக்கியாவோட ராஜாவோட செய்யப்பட்ட நாளை போல படியா கேட்குறீங்களா? இல்ல எல்லாத்தையும் போல அது உண்மையா இருக்கு. பாருங்க, பயங்கர காரியம். இது நாங்க வளமையா மட்டாக்களை பாக்குறோன்னா இப்ப இது புதுசா சொல்றோம். அப்ப அப்படியே பார்த்துட்டு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 22லயும் அதுல வேத வசனம் என்ன செய்யறா, ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போறான், ஒரே 50 டபாரன்னு முடிச்சு. என்னடா இது இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம், ஒரு சிம்பிளா செத்து போயிட்டானே என்று பார்த்துட்டு அங்க 4ஆமத்துக்கு போகக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல ஒரு செட்டு வேதம் உங்களுக்கு தெரியும் தானே, பிஞ்ச மறைஞ்ச பார்த்தா ஒன்றை வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்ப 2 சாட்சி அங்க வரும். அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா அவ்வளோ பெரிய ஒரு உண்மையானவன். அப்ப அங்க எகிப்தில இருந்து ஒரு ராஜா வாரான், நோவோ என்ன ஒரு ராஜா. சரி, அப்ப அவன் சொல்றான், இவன் என்ன செய்யறான், அவன் இவனோட யுத்தம் பண்ண வரையில வடிவாங்களுங்க, இவனோட யுத்தம் பண்ண வரல, அவன் வேறொரு எதிரியோட யுத்தம் பண்ண வாரான். இவன் போறான் யுத்தத்துக்கு. யாரு? யோசியா ராஜா. உண்மையான ராஜா. இவன் எல்லாத்துலயும் இப்ப ஒரு எல்லா தேவன் இருக்கிறது தானே. அப்படி இருக்கக்குள்ள இவன் என்ன செய்யறான், அவன் இவனோட வரையில ஏன் நீ வாரான்ற மாதிரி இவர் என்ன செய்யற யுத்தத்துக்கு போகலாம். அவன் என்ன செய்யறான், ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சொல்றான், கடவுள் தேவன் எனக்கு சொன்னேர் யுத்தத்துக்கு போன், சரியா யுத்தத்துக்கு போன்னு சொல்லி இருக்கிறேன், அதனால அதுவும் தீவிரமா போன்னு சொல்லி இருக்கிறேன், அதனால நீர் இதுல குறுக்க இருக்காது, என்ன செய்யாதையும் நீர் இதுல டிஸ்டர்ப் பண்ணாதையும் நான் யுத்தத்துக்கு போறேன். அப்படி இல்லாட்டி விளைவுகள் எச்சரிப்பு மாறு. ஏன்னா நான் சில நேரத்துல உங்களை கொண்டுட்டு போக வேண்டி வருமண்டு அவன் என்ன சொல்றான், நீர் வராதே என்றக்குள்ள வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவன் அதை கேட்காம வேஷம் மாறி யுத்தத்துக்கு போகல. அங்க இருந்து ஒருவன் அம்பெடுத்து விடுறான், ஆள் சொட்டுல சரி, என்னத்துல சரி, சொட்டுலயே சரி, புரியுதாங்களே. தேவன் சொல்லாதத ஒரு காரியம் வேற வீம்புக்கு போக்குள்ள வர்ற விளைவுகளை பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, அவன் சொல்றான் தேவன் இது என்ன வழி அனுப்பி போரு, சரி இவன் எல்லாம் செய்யறான் பாருங்க. அதை நம்ம ஒரு செய்தி ஒன்று எடுப்போம், ஒரு அழகான நல்ல ஒரு காரியம். அப்ப பாருங்க, அதை நாங்க நிறைய பாக்குறோம். ஏன்னாண்டாங்க உசியா ராஜாட என்ன தேவன் அவனை எல்லாத்திலையும் என்ன செய்யறே, ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா எல்லா காரியத்திலும் அவனோட அவன் காரியமா இருக்கிறார். ஆனா தேவன் கூடாத காரியம் ஒருவன் எச்சரிக்கும் போது அது அவன் மீறும் போது பாருங்க அவனோட வாழ்க்கையில மரணம் தான் வருது. புரியுதா? அது பாருங்க, அது எவ்வளவு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு முக்கியமான காரியம்.
ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஜெபிக்கும் போது கேக்குது, தேவனங்களை வழி நடத்துறேன் பாதுகாக்கிறேன் அப்படி செய்யக்குள்ள அந்த ஜனம் வந்து இதுக்கு ஒரு செவி கொடுக்கிறதா. இப்ப அவன் பார்க்கிறான் இந்த இவனுக்கு கேட்கிறதா. ஆனா தேவன் அவன் சொல்றான், நீ வராத, நான் உன்னோட வரல, நான் சண்டைக்கு நான் உன்னோட வரல, நான் வாரது அவனோட, அவன் எனக்கு எதிராக வாரபடி நான் அவனோட போற, நீ விளைவிப்போம். இவன் என்ன செய்யறான், கேட்காம போனதால ஒரே தூரத்துல இருந்து வச்சு. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கல வியக்க ஒரு ஒரு வியப்பு தான். என்னடா இப்படி இருக்கிறோம், தப்பண்டு தொப்பண்டு போயிட்டான் பாருங்க, தொப்பண்டு விழுந்தான் தொப்பி கலண்டா மாதிரி. ஏன்னா அப்ப சடுனா பாருங்க தேவண்ட காரியத்தை சில பேரை தேவன் என்ன செய்யறேன் பாதுகாக்க. அப்ப இதெல்லாம் ஒரு பாடமா அமையுது. என்ன நாங்க இன்றைக்கு ஆழமா போகக்குள்ள இப்ப இதெல்லாம் பாருங்க, தேவனுக்கு செய்ய முடியாத சொல்லாதத அல்லது தேவண்ட காரியத்துக்கு நம்ம வம்புக்கு வீம்புக்கு எல்லாம் போக்குள்ள வர்ற விளைவுகளை பாருங்க, அது ஒரு மரணம் ஆயிரும். நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாது, யுத்தத்துக்கு நாங்க போகக்கூடாது. இன்னைக்கு நாங்களே வேறொருவராலே நம்ம சில புத்திகளை அறிய வேண்டி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்தவரை நான் சொன்ன ஒரு கருத்து சொன்னேன். என்ன அவர் சொன்னேன், நம்ம வந்து உபதேசத்துல வேறுபட்டவங்களா, ஆனா எங்களுக்குள்ள சண்டை வேணாம், நம்ம வேதத்தை அறிவோம். அவர் வடிவா கைய பிடிச்சிட்டு சொல்றேன். அப்ப நான் எங்கட சவரல் கேட்டு இவங்க இப்படியான கையே தரமாட்டாங்க பாருங்க, அவங்க உபதேசத்துக்கு எதிரி. இது ஒரே ஞானஸ்தானம் என ஒரே தீக்கரிசியை விசுவாசிக்கிற இடத்துல கூட அப்படி ஒரு இல்லை. அவசரம் பார்த்த நீங்க எது நினைக்கிறீங்களா, அன்றைக்கு அப்படி உங்களை சூழ எல்லாமே யுத்தத்துக்கு வந்துடு இல்ல. அவங்க அறியாதவங்க, அவங்க வேதத்துல ஆர்கியுமெண்ட் இல்லை. அப்ப ஏன்னா அவங்களோட பாஸ்டரை பாராட்டுற என்னன்னா, அவர் வேத வார்த்தையின்படி தான் கொண்டு போவேணும். இது இருந்தா அதை விசுவாசி என்றுதான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து தற்கேற்பில். அப்ப அது ஒரு பெரிய காரியம். அதனாலதான் நாங்க அதை விரும்புறோம். அப்ப அப்படி சொல்ல அன்றைக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா பயங்கர ஆகியமன். ஏன்னா நாம சந்திக்காத ஆகியமன் எங்களுக்கே ஒரு காரியத்துக்கு கொண்டு போனோம். ஆனா நாம ஒரு காரியமாக கடந்து போனா, ஆனா நான் அதுல ஒரு புல விட்டேனா நான் மன்னிப்பு கேட்டேன். அவர்கிட்ட என்னன்னா நான் சிரிச்சிட்டேன். அப்ப ஒரு கருத்தை அவர் சொல்லக்குள்ள வந்து நான் அவரை பார்த்து சிரிக்க, அவரும் சிரிச்சோன்னா அது அவங்களுக்கு ஹேர்ட் பண்ணி. அப்ப அவங்க இடையிலேயே சொன்னாங்க, பார்த்த வார்த்தையை பேசக்குள்ள வந்து நீங்க சிரிச்சுட்டா கூட நம்ம ஆராயும், நீங்க சிரிக்க கூடாது. அப்ப நான் கடைசியில சொன்னேன்னா, சாவனே என்னை மன்னிச்சிருங்க, அது என் வீக் தான். ஆனா நான் வந்து உங்களை அந்த ஒரு வேற ஒரு நகைப்புல நிறைய நகைப்பு இருக்கு ஏன்னா, அப்ப அந்த நகைப்புல செய்யல என்னடா இவங்க இப்படி ஒரு வார்த்தனம் இருக்குள்ள இப்படி புரிஞ்சு ஒரு ஜோக் மாதிரி சொல்றாங்கன்றதுலதான் நான் பார்த்தேன். ஆனா அது தவறு. நான் அதுல புலவுறேன்னா நான் என்ன மாற்றிக்கொள்ள நான் விரும்புறேன், என்ன மன்னிங்கன்னோட அவர் திரும்ப அவர் மன்னிப்பு கேட்டு பார்த்து நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இருந்தேன்னா, அது ஏனாண்டா நான் நிறைய காரியத்துல உங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ண இல்லை நம்ம வேதத்தை ஆராயிரண்டு கையை கொடுத்துட்டு அவரும் அதை சொல்லு சவரன் சாட்சி அவர் சொல்லு பார்த்து நம்ம ஆராய்வு இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீ என்றா சொல்லுங்க, நம்ம நிறைய ஆராய்வோம். ஏன்னா எங்களுக்கு வார்த்தை தான் ஜீவன். அதனால ஏதாவது நான் தவறா செய்திருந்தா மன்னிச்சுக்குவோம். இப்ப நான் எங்கட ஆக்கள் எங்கட சவரர் இந்த மணவாட்டி ஊழியத்துல இருக்கிற ஊழியக்காரர் தான் நம்ம நினைச்சு, ஆனா அதுதான் செய்யும் நாமே, அதுதான் சத்தியமா இருக்கு. ஏன்னா நாம வந்து தேவன் தான் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும். நாங்க உபதேசம் வந்து எங்களுக்கு தவறா இருந்தாலும் நாம நேசிச்சு நடக்கணும். ஏண்டா யார் வருவார் யார் போவார் என்பது எங்களுக்கு தெரியாது. இதேதான் எங்களுக்கு வழிகாட்டினவர் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? தீர்க்கதரிசியோட உபதேசத்துல சொல்றாரா இல்லையா? அவர் யெகோவா சாட்சி அவங்களே சொல்றேன், பட் அவரோட வர்ற பேப்டிஸோ மற்ற ஆங்கிலி யாரா இருந்தா அவர் சொல்றேன், சௌரரே நீங்க என்னுடைய உபதேசத்தை ஒருவேளை கேட்காம இருக்கலாம், ஆனாலும் நான் உங்களோட சவரனா இருக்கிறேன். எங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நாம என்ன செய்வோம், நம்ம சவர அந்த ஒரே தேவனை நம்ம ஆராதிப்போம். அதனால நீங்க எப்பயுமே நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று அவர் சொல்றேன். அததான் ஆபிரகாம் சொல்றான். சொல்லுங்க அந்த வசனம் சொல்லுங்க. அவன் சொல்றான் தானே, ஆபிரகாம் என்ன சொல்றான், நாம் சகோதரர் நம்மளுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன், நீ தெற்கு போனா நான் வடக்கு போறேன். அவன் பிரிஞ்சு போய் தண்ட சவுனுக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்யறான். அதுதான் உபதேசம். எங்கட அஸ்திவாரமே தீர்க்கதரிசியும் அதான் சொல்றேன், வேதமும் அதை தான் போதிக்குது. ஆமே, எங்களுக்கு உபதேசத்துலதான் யுத்தம் இருக்கணும், மனிதனோடு இருக்கக்கூடாது. ஆமே, அந்த உபதேசத்தை வந்து அதை விசுவாசிக்க வைக்கிறது தேவனா இருக்கிறார். ஆமே, இல்ல இதுதான் நான் ஒரு கல்லதான் வணங்குவன் தேவன் என்ன முன்குறிச்சிருந்தா நீங்க 1000 உபதேசத்தை கொண்டுதான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க.
அதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கும். ஆனா நம்ம இதைதான் விசுவாசிப்போம்னா எத்தனை கல் துருபதேசம் வந்தாலும் எங்களை மாத்தல. ஆமே, அது முன்குறிக்கப்பட்ட தேவனை எதுவுமே தடை செய்யும். ஆமே, அதுதான் மனவாட்டி. தேவன் அவளை முன்குறிச்சிட்டார். அவளை பறிக்க முடியாது, யாருமே இடர பண்ண முடியாது. ஆமே, அவள் முன்குறிக்கப்பட்டவள். அப்ப பாருங்க, இதெல்லாம் இன்னொருவர காரியம் எங்களை மாத்து. அன்றைக்கு சிம்சோனை யார் வழி நடத்தினான்? ஒரு சிறு புள்ள வழி நடத்தவன். அப்படி வரும். ஏன்னா நாங்க ஒரு காரியம், அதாவது வேதம் சொல்ற சிறு பிள்ளைய பாடர் வாயினால தேவன் என்ன செய்வாரா? பேசுவார். சில காரியங்கள் ஒரு மனிதர் சொல்லும் போது நாங்க பெரியவர் என்று சிந்திக்க கூடாது. தேவனுடைய வார்த்தை என்றா நாங்க சைலண்ட் ஆகும். ஆமே, அதை நாங்க விசுவாசிக்கணும், அவங்கள வரவேற்போம். ஏண்டா யார் மூலம் தேவன் எச்சரிப்பு. அதான் அன்றைக்கு பிழையாம கழுதை கூட எச்சரிச்சு பாருங்க. அதுதான் அந்த காகத்தை நாங்க பார்க்கும்போது அது பயங்கர சாப்பாட்டு தீனி உள்ள மிருகமண்டா அதுதான். அதை வச்சுதான் அனுப்புறே பாரு. அது எல்லாமே கண்டது எல்லாமே பொறுக்கி அது பாருங்க இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வருது. இறைச்சியை விடுமா அது பாரு, அது கொண்டு வரும். அப்ப பாருங்க, அது ஏனண்டா தேவன் எதையும் கொண்டு அவர் செய்ய வல்லவர். அப்ப அதைதான் நாங்க அவருக்குள்ளால வார காரியத்துல நன்மையை தான் நாங்க காகம் எனக்கு கொண்டு வந்துட்டு அது சரி வராதுன்னு பாத்தீங்கன்னா எலியா சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப எலியாவையும் தேவன் பரிசோதிக்கிற எதை கொண்டு? காகத்தை கொண்டு. ஊத்த வாலி அன்றைக்குதான் நான் ஒரு ஈகிள்ற ஒரு ஸ்டோரியை பார்த்தோன்ற பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு காரியம் இவ்வளவு நாள் நாங்க பார்த்தில்ல, கேட்டு நீங்க கேட்டிருந்தா சந்தோஷம். அப்ப பாருங்க, இந்த ஈகிளோட கழுவோட அந்த தனகுற ஒன்று பறவைண்டா காகம் தான். அப்ப அந்த காகம் தானே அந்த கழுவோட தனகிட்டே இருக்குமா. அப்ப கழுகு ஒன்றும் செய்யாது. அது ஒரு மண்டையில ஒரு கொத்து போட்டா சரி, ஆனா அது என்ன செய்யாதாம் அதுக்கு ஒன்றும் செய்யாது. அது என்ன செய்யுமாண்டா பறக்குமா மேல. பறக்க இவர் திரத்தி போய் 7ஆம் தொப்பன்னு செத்து போயிடும். அது ஒன்றும் செய்யாது. இவர் தனையிட்டே இருக்குமா. அதை கழுகு எடுக்கிறத பறிக்க போமா, அதை இதை இந்த கழுகு என்ன செய்யுமா எடுத்துட்டு மேலே பறந்து இவருக்கு மேல அது கழுகுதான் நீலவானத்துக்குள்ளேயும் போகும். அப்ப அது என்ன செய்யுமாட்டா தண்டை பலத்தை கொண்டு மேல போய் கொஞ்சம் தூரம் போகணும். அதுக்கப்புறம் 7ஆம போய் அங்க இருந்தே விழுந்து செத்து. அப்ப அதே போல அது வேற விதமா அவங்க போட்டிருக்காங்க. அதே போல உன்னை சுரன்றவனுக்கு பின்னால நக்கல் பண்றவன் நையாண்டி பண்றவனை பார்க்காம நீ ஓடி ஒன்றுக்கு அப்படியான ஒரு அதி சீக்கிரத்திலே உண்ட இயல்பு அவங்களுக்காக மாத்தாது. நீ அவங்களுக்கு எதிராக போவாதன்ற ஒரு ஆர்டிக்கல் அவன் போட்டிருக்கான். அதே போலதான் கிறிஸ்தவன். ஆமே, பாருங்க, அதுக்கு நினைச்ச ஒரே கொத்தும் முடிஞ்சு. ஆனா அது கொத்தாது. அது என்ன செய்யும்? தண்டை பலத்துல உயர போக இவரால வரையலாம். ஆமே, அதே போலதான் ஒரு கிறிஸ்தவன் இருக்கு. ஆமே, அதே போலதான் பாரு. அப்ப அதேதான் தேவன். இப்ப இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து வர்ற வார்த்தையை பார்க்காம அந்த பொடியை பார்க்கிறாங்க, சரீரம். அதனால அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ற இவர்கிட்ட வருமா அப்படியே தேவன் என்னட்ட அப்படி உட்காரு. ஆனா காகத்தை தேவன் வச்சிருந்து அதுலதான் சாப்பாட்டை வச்சு. ஆமே, அதுதான் அந்த ஒரு தீக்கசிய போசிக்க வச்சு. அதுதான் தேவன் ஸ்தானம். அனுப்புறத விசுவாசிச்சாதான் ஜீவன் இருக்கு. அதாவதுதான் அவர் சொல்ற, நீங்க என்ன அனுப்புறவனை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஜீவன். என்ன நான் அனுப்புற விசுவாசிக்கிறவன் என்ன விசுவாசிக்க. அப்ப அந்த காகத்தை அவன் விசுவாசிச்சாதான் ஜீவன் வர ஆகாரம். அப்பமும் ரட்சியும் வரணும் எது? காகத்தை ஏற்றுக்கொண்டார். அது காகத்துல வாயில தானே வச்சிருந்துச்சு. அப்பமும் இதுவும் என்னத்து இருந்துச்சு? இறைச்சியும் இருந்துச்சு. அதுதான் தருவோம். காகத்தை அவன் பிடிச்சி சாப்பிடு. அதே போல இன்றைக்கு மனிதர்களை பிடிச்சி அவங்களத கேட்கிற நீங்க அதுல ஒன்றுமே இல்லை, அது ஒரு காகம் மாத்திரம். ஆனா அதுல இருந்து வர்ற வார்த்தை தான் ஜீவனா இருக்கிறது. ஆமே, அதுதான் சத்தியமா இருக்கு. அப்ப புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சொல்லு, நான் அனுப்புறவனை விசுவாசிக்கிறவன் என்ன விசுவாசிக்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்க. அப்படி இல்லாட்டி அதுல ஜீவன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆகாரம் எங்க இருந்து வருதுன்றா தேவனுடைய ஒரு வழியில். அதனாலதான் பவுல் சொல்றான், நீங்க என்ன கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறது போல நீங்க என்ன விசுவாசி, என்ன நடக்கைய விசுவாசிங்க, என்ன உபதேசத்தை விசுவாசிங்க, என்ன சாட்சிய அதைதான் நீ போதிக்கும். யாருக்கு சொல்றான்? இந்த தீக்கசி செய்தியை கேட்ட ஊழியக்காரனுக்கு சொல்றான்.
அந்த ஊழியக்காரன் சபைக்கு சொல்றான், சபையாரும் அதுதான் பின்பற்றினான். புரியுதுதான்? அதுதான் காரணம். அதுதான் தேவனுடைய சத்தியம் வழிமுறையா இருக்கிற இன்னொரு கவிதைய வாசி. அப்ப விளங்கிட்டு தானே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவன் எப்படி ஆராதனை செய்யணுமா? அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் தான் தேவனுக்கு உண்மையாக ஆராதனை செய்ய முடியும் என்றதை நாங்க இப்ப பார்த்துட்டோம். பாருங்க, அதான் சொல்ற மோசே அவன் யூகித்திருந்ததால் என்னவாயிருக்கு? யூகிக்காதீர்கள். அதாவது சொல்ல இது இப்படி இருக்குமா, அவர் சொல்றது சரி, யூகிக்காதீங்க என்று வார்த்தையோடு தரித்திருங்க. என்ன சொல்ற வார்த்தை அதுதான் உபதேசிக்கிறா, என்ன செய்யுங்க? தரித்திருங்க. வித்தியாசமான எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், எதனோடும் தரித்திருக்க வேண்டும் என்று தேவன் கூறினாரே, சரியாக அதிலே நிலைத்திருங்கள், வார்த்தையோடு தரித்திருங்கள். ஆமென். தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறார். வார்த்தை உங்களில் இருக்குமானால் அவர் தம்முடைய வார்த்தையோடு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஏவாளை போல செய்யும் போது, ஏவாளை என்ன செய்ய ஒரு பாயிண்ட என்ன செய்தா விசுவாசிக்கும் போது அதை கொஞ்சம் துளியலில் சந்தேகித்து அதற்கு பதிலீடாக ஏதோ ஒன்றை கொண்டு போவீர்களானால் நீங்கள் சரியாக அங்கே வெளியே தான் இருக்கிறீர்கள். அப்ப ஏவாள் என்ன செய்யறாள்? ஆதாமுக்கு சொன்ன இது வேணாம் என்றத அவள் என்ன செய்யறா? இன்னொரு வர்ற கருத்தை அவள் கேட்கும் போது அது என்ன செய்தது? வெளியே போ, நீங்கள் சரியாக அங்கே வெளியே தான் இருக்கிறீர்கள். வார்த்தையோடு தரித்திருங்கள். நாம் எதையும் யூகித்து பார்க்க வேண்டாம். வார்த்தை உரைச்சா அப்படி என்ன செய்யுங்க? விசுவாசி. அப்படியே வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிப்போம், நீங்கள் செய்வீர்கள். அங்கே யூகித்தல் என்ற செய்தியில் அதை சொல்றேன். ரைட், இன்னொரு பகுதியை வாசி. பாருங்கள், நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். என்னையா? நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அப்படியே உங்களால் அதை நினைவு கூற முடியும். நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். நீங்கள் அந்த நபரை பின்பற்றும் விதத்தில் நீங்கள் பின்பற்றுகிற அந்த நபர் யார் என்பதை குறித்து நிச்சயமுடையவளாயிருங்கள். அப்ப பாருங்க, அதே நேரத்துல நாங்க யாரையோ ஒருவரை தான் பின்பற்றோம். அப்ப அந்த பின்பற்ற ஒருவரை குறித்து நீங்க என்ன செய்யணுமா? நிச்சயமுடையவர்களா இருக்கணும். அந்த மனிதர் அல்ல, அந்த மனிதனுடைய உபதேசம். அதாலதான் நாங்க சில காரியத்துல எங்களோட உபதேசம் இதென்று நாங்க சொல்ல வேண்டிய காரணம் இதால. ஏனென்னா ஒரு ஜனம் பின்பற்ற வேண்டிய நேரத்துல அதை குறித்து ஒரு நிச்சயமுடையவங்களா இருக்கும். அப்ப அந்த நிச்சயமுடையவங்களா இல்லாட்டி ஜனத்துக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் பெறக்குள்ள செய்தி என்ன செய்யும்? தவறானதுக்கு போயிடும். ஏன்னா நாங்க அதான் நான் சொன்னேன். இப்ப தீக்கசி பாருங்க, அவர் என்ன செய்யறா? கேள்வி வரக்குள்ள அவர் விடைய சொல்றேன். ஏன்னா அவர் போதிச்சொன்றுக்குள்ள அவர் சொல்றேன், நான் ஒருவருக்காக காத்திருக்கிறேன். என்ன அவர் வரும்போது அவர் சொல்ற தேவன் இங்க இருக்கிறார். அப்ப சில இடத்துல டைரக்டா சொல்லி தேவன் இங்கே உங்களோட பேசி இருக்கிறேன்டா, நீங்க வந்தவன் இடறிடுவான். என்னடா இவரை சொல்றாரு. ஆனா முன்னுக்கு இருக்கிற ஜனத்துக்கு தெரியும் அவர் எதை பேசிட்டு இருக்கிறார். அப்ப அந்த வசனம் உங்களை தெளிவுக்கு வரும். அப்ப அதனாலதான் எதையுமே ஒரு தெளிவான ஒரு கருத்துல நாங்க சொல்ற காரியம் அதுதான் பவுலும் சொல்றான், தீர்க்கதரிசியும் அதான் சொல்றேன், அததான் நாங்களும் செய்யறோம். இதுதான் எங்களுடைய உபதேசம். ஏன்னா ஜனத்துக்கு உபதேசத்தை குறித்து ஒரு நிச்சயமுடையவராயிருக்கணும். அதே நேரம் ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு நிச்சயமுடையவராயிருக்கணும். அந்த சாட்சி அவங்க அறிந்திருக்கணும். ஆமென். ஏனென்றா நானும் ஒரு காரியத்தை சொல்லிதான் நான் பிரசங்கிக்க இருக்கிறேன்னா, என்னன்னா அந்த ஒரு ஊழிய பாதையில நான் அந்த அந்த வந்த வழிமுறையை குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது, நிறைய காரியம் இருக்கிறது. அதே நேரத்துல இப்ப யார் மூலம் வந்தது, யார் ரட்சிப்புக்கு வழி நடத்தின என்ற கருத்துக்கள் பரவலா இருக்குது. அப்ப அதை அடிக்கடி பிரதராக்கள் கேட்பாங்க, இப்படித்தானே பிரதர் இப்படி. ஏன்னா அவங்க அடுத்த காரியங்களோடு அந்த விமர்சனங்கள் வரும்போது சொல்லும் போது அந்த காரியங்களை அப்ப அதை நான் பார்த்தேன்னா, சரி ஒரு நாள் அந்த காரியத்தை ஆரம்ப ஒரு காரியமா இல்லாம இப்படிதான் அது விதம் என்றதை நம்ம சொல்லி முடிப்போம் என்ற ஒரு கருத்துல நான் இருந்தேன். ஆனா இன்றைக்கு தேவன் போனபடியா ஆரம்பத்துல சொல்லி போக வேண்டியது இப்ப முடிக்கு இதை வாசிச்சுட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். ரைட், டைம் இருக்குது, இதை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். ரைட்,
நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அப்படியே உங்களால் அதை நினைவு கூற முடியும். நீங்கள் யாரோ ஒருவரை பின்பற்ற போகிறீர்கள். நீங்கள் அந்த நபர் பின்பற்றும் விதத்தில் நீங்கள் பின்பற்றுகிற அந்த நபர் யார் என்பதை குறித்து நிச்சயமுடையவர்களாக புரிகிறதா? நாம் பவுல் ஒரு சமயம் என்று தீர்க்கதரிசி அதை கொண்டு வர என்ன, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்று அது அப்படியே அதே போல வேறு வார்த்தையில் கூறினார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று என்னை பின்பற்றி வாழ்ந்த செய்தி 63ஆம் ஆண்டு 6ஆம் மாசத்துல தீர்க்கதரிசி அதையும் சொல்ற. நிறைய காரியம் இருக்கு. ஏன்னாண்டா ஒரு காரியம், அதனாலதான் தேவனுடைய காரியம் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், அந்த ஒரு மனிதனை பின்பற்றும். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையல்ல, தனிப்பட்ட விதம் அல்ல, கிறிஸ்துக்குள்ளான அவனுடைய சாட்சி, கிறிஸ்துக்குள்ளாக அவன் போதிக்கிற வார்த்தை, கிறிஸ்துக்குள்ளாக அவன் சொல்ற சாட்சியை நீங்க என்ன செய்யணும், விசுவாசிச்சு அதை தான் சபை என்ன செய்யணும், பின்பற்றும். அப்ப அது பின்பற்றும் போதுதான் அது ஆசீர்வாதம். எப்ப அந்த ஜனம் அதை கை கொள்ளுகிறதோ ஆசீர்வதிக்கப்படும். ஒருவர் சாட்சி சொன்னா, கர்த்தர் போன வாரம் ஒரு ஊழியக்காரனோட இந்த வார்த்தையை பேசினா அது என்னுடைய இருதயத்தை, அப்ப ஜனம் என்ன செய்யும், கர்த்தர் என் மேப்புற கர்த்தர வார்த்தை டிரெக்டா எனக்கு சொல்லிச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணக்குள்ளே அந்த சாட்சி விளங்கிடும். இது அந்த ஒரு காரியத்துக்குள்ள வரையல. ஏனென்னா அந்த தேவன் ஒரு காரியத்தை பேசும்போது அது முன்னிலைப்படுத்திட்டே இருக்கு. அரசாங்கம் என்று பார்த்தாலே ஒரு காரியம் வரக்குள்ள என்ன செய்யும், அதை தான் சொல்லும். ஏன்னா நம்மளோட அதிமேதை ஜனாதிபதியினால இந்த திட்டம், ஆனா செய்ய போற திட்டத்திட்ட மினிஸ்டர் வேறு, ஆனா அவங்க மேல இருந்து வருவாங்க. ஆமே, அது உலக ஒழுங்குமுறையில இருக்கு. ஆனா தேவனுடைய காரியத்துல ஜனங்களுக்கு அது விளங்காத ஒரு புதிராகவே இருக்கு. ஆமே, அதான் தேவனால அறிஞ்சவங்களுக்கு அது புரியும். ஆமே, அது சத்தியமானதா இருக்கு. அதான் அது தீர்க்கதரிசி இதையும் சொல்றேன். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. இன்றைக்கு சொல்ல எழுமோ தெரியல, நாம இத செய்திக்கு ஏன்னா இது இந்தையோட முடிக்கிற காரியம், நம்ம ஒரு ஆழமான காரியம். ஏன்னா வேத வார்த்தை நிறைய இருக்குது பாருங்க. இதுல சொல்றேன், அதாவது சபை ஒழுங்கண்ட செய்தியில சொல்றேன், இப்பொழுது நான் அதிகாரத்தை கைப்பற்றவோ அவ்விதம் ஏதாவது செய்யவோ நினைக்கவில்லை. அவர் என்ன சொல்றேன், நான் அதிகாரத்தை கைப்பற்றவோ ஏதோ. இரண்டு தலைவர்களுடைய மனிதனுக்கு எந்த பக்கம் போவதென்று தெரியாது. தேவன் தமது சபைக்கு 2 தலைவர்களை இக்காலத்திலும் வைத்ததில்லை, அவர் அவ்விதம் செய்ததே இல்லை. ஒரு தலைவன் தான் நாம் வேதாகமத்தை ஆராய்ந்த போது கண்டது போல ஒவ்வொரு சந்ததியிலும் அவர் ஒரு நபரோடு மாத்திரம் ஈடுபட்டு வந்த. ஏனெனில் 2 மனிதர்கள் இருந்தால் 2 கருத்துக்கள் இருக்கும், அது முடிவான முற்றிலுமான ஒன்றுக்கு வர வேண்டும். என்னுடைய முற்றிலுமானது வார்த்தை, வேதாமோ இந்த சபையின் போதர் என்னும் முறையில் எனக்கு முற்றிலுமான வார்த்தையை நான் விரும்புவது சவுலாகிய நீங்கள் என்னை முற்றிலுமானவராக கருதுகிறீர்கள் என்பதை அறிவேன். நாம் தேவனை பின்பற்றும் வரைக்கும் பவுல் வேதாமத்தில் கூறியுள்ளது போல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, பாருங்க அங்கேயும் இதுதான் கொண்டார். இந்த வேத வார்த்தையை தான் அவர் என்ன சொல்ற, நீங்களும் என்னை பின்பற்றுங்கள், ஞாபகம் கொள்ளுங்கள், நான் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் என்னை எதிர்பார்க்கிறார். நீங்கள் இச்சபையின் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்ல, நான் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் என்னை எதிர்பார்க்கிறார். நான் சபையார் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். பாருங்கள், இதை ஆவிக்குரிய விதமாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் கர்த்தரில் வளர தொடங்கும் போது சாத்தானின் அந்தகார ராஜ்யத்தின் சக்திகள் உங்களுக்கு எதிராக திருப்பி விடப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்களாக இருக்க வேண்டும், புதிதாக சேர்ந்தவர்களாய் அல்ல. நீங்கள் இப்பொழுது அனுபவம் வாய்ந்த போர் வீரர்கள், சண்டையிட நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். சாத்தான் உங்கள் நடுவில் வந்து கூடுமானால் ஒருவருக்கொருவர் சச்சரவை உண்டாக்க முனைவான், அவனை உடனே விரட்டுங்கள். நீங்கள் சவரர்கள், அவனோ சத்ரு. உலகம் இருளடைந்து சபை ராஜ்யம் முழுவதும் உலக சங்கங்களில் ஆலோசனை சங்கத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கும். இந்த சாயங்கால வெளி நேரத்தில் நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க இங்குள்ளோம். பாருங்க, வெகு விரைவில் அவர்கள் இந்த கதவை மூடப்படும். அந்த காரியங்களை அங்கே தீர்க்க பாருங்க. நிச்சயமாக ஒன்றில் அவர்கள் நிச்சயமாக இந்த சபையை மூடுவார்கள். மரணம் நம்மை விடுவிக்கும் வரைக்கும் நாம் தேவனுக்குள் உண்மையாக நிலைத்திருந்து அவர் பேரில் சார்ந்திருக்கிறோம். அதை தான் நாம் செய்ய தீர்மானித்துள்ளோம். ஆமென். அப்ப பாருங்க, இந்த கருத்து தான்
காரியம். இன்றைக்கு சபைகளுக்குள்ள ரெண்டு கருத்து வந்தா என்ன செய்யும்? அது ரெண்டா பிரியும். இன்றைக்கு நான் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்ல நிறைய காரியங்களை சந்திக்கும் போது நான் அதான் சிந்திப்பது. தேவனுடைய காரியம் சந்ததி ஒரு வழிமுறை தேவன் வைத்திருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, தேவன் இந்த நாம யோசியா ராஜா போல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவன் சில நன்மையான காரியங்கள் செய்தோன உடனே என்ன செய்யறாங்க, ஒரு சபை காரியங்களை ஏற்படுத்திட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தாங்க ஒன்றை செய்ய போறாங்க. புரியுது அவங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அது ஒரு காரியம் ஒரு இடமா தான் அது இருக்கு. ஆனா அந்த ஜனத்துக்கு புரியல, வியக்கே. புரியுதா? அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவன் தங்களோடு இருக்கிறான்னு ஒன்றை புதுசாக உருவாக்க வழி. ஆனா அப்போல்லோ நீங்க பாத்தீங்கன்னா, அவன் தேவ வார்த்தைக்கு பயந்தவனும் அதுல தரிச்சிருந்து வார்த்தையின்படி உபதேசிச்சு ஜனங்களை கண்டிச்சதுக்குள்ள பவுல் வரக்குள்ள பவுல்டே சபையை கொடுத்து. ஏன்னா சத்தியம் சரியா வரும்போது அவன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு மனிதண்ட வார்த்தைக்கு அவன் அப்படியே ஒப்பு கொடுக்கிறான். ஏனென்னா அதுதான் சத்தியமாயிருக்கு. ஆனா இன்றைக்கு காரியங்களை பார்க்கும்போது தேவன் கொடுக்காத ஒரு பகுதியை, கொடுக்காத வேலையை, கொடுக்காத ஒன்று வரக்குள்ள இன்றைக்கு பிரிவினை. ஆனா இன்னைக்கு சத்தியத்துல அப்படி இருக்கல. ஒரு இடத்துல ஒரு சபை இருக்குன்னா எல்லாரும் அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த வார்த்தையில. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு மனிதனோட தான் தேவன் இடப்படும், ஒரு சபையோட தான் தேவன் இடைப்படும். அதுக்கு மாற்று கருத்துல. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றுல கருத்து முரடா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை ஏற்படுத்ததான் அவங்க என்ன செய்வாங்க, முயற்சிப்பாங்க. அப்ப அது ஒருவனுக்கு புரிய வைக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அது வேதம் தான் அவனுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கும். நான் அடிக்கடி சொல்றது, பலது இருக்கலாம், பலது இருந்தாலும் அது ஒன்றோட இணைஞ்சு என்ன செய்யும், ஒரு காரியத்துக்குள்ளாக ஒரு மனிதன் ஒரு திறமையை வச்சிருப்பேன், உபதேசத்தினுடைய வல்லமைய திறமையை வச்சிருப்பேன். அதோடு அவங்க கனெக்ட் படும் போது அது ஆசீர்வதிக்கப்படும். அதை தாண்டி ஒரு காரியம் இருக்குமெண்டா வார்த்தை எங்க வருதோ அங்கதான் ஜனம் வரும். ஆனா தேவன் சில மனிதர்களை சில காரியத்துல அந்த பயன்படுத்தும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க தேவன் ஊழியத்துல அழைச்சபடினால அந்த ஊழியத்தை தாங்க செய்யணும்ன்றதை அவங்க என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. ஆனா அது உபதேசத்துக்கு முரணா. அததான் அவன் என்ன செய்ய, யோசியா ராஜா செய்தான், உசியா ராஜா அதை தான் செய்தான், தாவீது அதை தான் செய்தான். அப்படியே வேதத்தில் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவரும் செய்தான். ஆனா தேவ வார்த்தையின்படி ஒரு காரியத்துக்குள்ள வந்தா அப்பதான் அந்த ஜனம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கும். அததான் திகழ் சொல்றேன். ஒரு காரியம், ஒரு நபர் ஒரே நேரத்துல ரெண்டு தலைவர்கள் என்ன செய்யலாது, இருக்க முடியாது ஒரே காரியத்துக்குள்ள. அது தேவனுடைய கிருபை. இப்ப வேற நாங்க ஒரு ஆதி காலத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கல, அங்க ஒரு வெளிச்சம் இருந்து எங்க யோசுவா மத்தியில ஒரு வெளிச்சம் இருக்கும்போது இந்த சபையானது என்ன செஞ்சது, அங்க போச்சு. அதே போல இந்த காலத்துல நாங்க தேடி கொண்டு போறோம். ஏனண்டா ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு வளர்ச்சி இருக்கும் போது தேவன் அந்த காரியத்தை செய்வார்ன்றது. ஆனா தேவன் இன்றைக்கு பார்க்கும் போது தேவன் ஒரு காரியத்துல இருந்தா நாங்க என்ன செய்யறோம், அந்த காரியத்தை நாங்க தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஏனண்டா தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு காரியத்தை தான் அவர் என்ன செய்ய முடியும், அது மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் நாங்க ஐக்கிய கூட்டம், ஐக்கிய காரிய மண்டக்குள்ள நாங்க போறோம். என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக தேவன் ஒரு உபதேசத்துல ஒரு வளர்ச்சியை வச்சிருப்பான். அந்த வளர்ச்சி தான் எங்களுக்கு என்ன செய்யும், வார்த்தையில ஒரு அபிஷேகத்தை பரிசுத்தாவிய மீண்டும் எங்களுக்கு கொண்டு வர முடியும், அந்த பலன். ஆனா நாங்க தேடி கொண்டிருக்கிறோம், நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல. ஏனண்டா அந்த வார்த்தையின்படி சபையோ அல்லது குடும்பமோ இல்லை, அந்த மனிதன் வார்த்தையை பற்றிய உபதேசத்துல கண்டிப்பானவனாக அந்த சபைய வார்த்தையில நிலைநிறுத்த முயற்சித்து கொண்டிருக்கானோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்னா அங்கதான் தேவன் வருவார். ஏன்னா அவனோட முயற்சி அதுவாதான் இருக்கு. அவன் உபதேசத்துல தரித்திருக்கிறான், அந்த உபதேசத்தை போதிக்க முயற்சிக்கிறான். அந்த சபையானது அந்த உபதேசத்துல வர அவன் பக்தி வைராக்கியம் கொள்ளும் போது அதுதான் என்ன செய்யப்படும், ஆசீர்வாதம். அதை தாண்டி தேவன் எனக்கு செய்யறார், என்னை இந்த இடத்துல அழைச்சி, அதனால தேவன் என்னோட இருக்குமாண்டா ஒரு அம்புதான். தேவன் அதோடய அவர் என்ன செஞ்சிரு. ஏன்னா தேவனுக்கு கொடுக்க தெரியும் ஊழியர், தேவனுக்கு அதை செய்ய அவருக்கு தெரியும். நம்ம ஓடினாலும் கூட்டி கொண்டு வைக்க தெரியும். ஆனா நாங்க முயற்சித்தா அது வேத வார்த்தைக்கு முரணானது. இன்னைக்கு பலரை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு முரணா இருந்தாலும் அங்கேயே தங்கி இருக்கிறான்.
அது எல்லாமே நிக்கதோமி பாட்டி என்று எங்களுக்கு தெரியும். அதை யார் யார் எப்ப தேவன் அதை வழி நடத்துறோ அது தேவன் தான் இருக்கு. ஒருவேளை அது அப்படியே அழிஞ்சு போனாலும் ஒரு வார்த்தை மனவாட்டிக்குள்ள இருந்தா அவ என்ன செய்வா, ஒரே காரியம் ஒரு இடம் உபதேசம் சரியன்னா அங்கதான் தேவன் என்ன சந்திப்பார்ன்றோட தீவிரமாக அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக அது கடந்து செல்லும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நாங்க இன்னும் இன்னும் அதிகமா பலப்படுவோம். தேவனுடைய வார்த்தையில அந்த காரியத்துல தேவன் நாங்க இன்னும் முயற்சி செய்து தேவனுக்குள்ளாக பலப்பட கர்த்தர் உதவி செய்வார். நான் ஒரு சிறு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னென்றா இந்த ஊழியத்தின் கட்டம் அதை பார்க்கக்குள்ள நான் என்னண்டா என்ன சில பேர் சொல்றாங்க நாங்க அந்த ஊழியத்துக்கு அழைச்சதை நம்ம மறந்துட்டோம். அப்ப அதனால அது தவறான ஒரு காரியத்துக்குள்ள வரக்கூட. ஏன்னா நாங்க யாரையும் அவமதிக்க கூட. அப்ப அது அந்த ஒழுங்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பேசுறதுதான் சத்தியமான வார்த்தையாயிருக்கு. அப்ப அதனால நான் நினைக்கிறேன் 2007 எனக்கு ஞாபகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வரல. 2011 பிப்ரவரி 28 ரைட். இப்ப அதுக்கு முன்னாலதான் எனக்கு தொழில ஒரு காரியம் ஒன்று ஏற்பட்டது. அப்ப ஏற்பட்ட வேளையில நான் என்ன செஞ்சேனாண்டா அது சாட்சியால நிரூபிக்கலாம், தவறு செய்யல சாட்சியால நிரூபிக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை பெருசா போறபடினால அப்ப அந்த கட்டத்துல யோசுவா பிரதர் எங்கட சபையில ஏன்னா நான் இதை சொல்றேன்னா சரியா, ஏன்னா நிறைய பேர் என்னுடைய அழைப்புக்கு உரிமை பாராட்டுறாங்க. அது நல்லது. அது அதனால இதுல யாரும் அவமதிக்கப்படக்கூடாது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சரியா பிரதர் அதை சொன்னார்ன்றதை இந்த செய்தியை காட்டலாம் உங்களுக்கும் தெளிவு இருக்கும். அப்ப அதுக்காக அதனால யாரையும் ஏன்னா எனக்கு பேச பயம் என்னடா யாராவது சொன்னாங்க நம்ம இந்த வசனம் வித்தியாசமா வாங்கணும். ஏன்னா உங்களுக்கு யாரையும் ஹேர்ட் பண்ண மாதிரி வரும். அதனாலதான் நான் எதையுமே துவங்க விரும்புறேன். ரைட். அப்ப அந்த பிரச்சனை வரக்குள்ள யோசுவா பிரதர் ஒரு செய்தியை கொடுத்தவர் என்னண்டா கழுகினுடைய செய்தி. அப்ப அவர் சொல்ற ஒரு கிறிஸ்தவன் ஒரு கழுகினுடைய வீடு கண்மலைக்குள்ளாக, அதனால அந்த உள்ள இருக்கிறபடினால ஒரு அதுல அவன்ற மோதுறவன் கண்மலையில தான் மோதுவான். அப்ப அதே போல எனக்குள்ளால ஒரு ஆழமான விசுவாசம், ஆண்டவரே இதுல தவறு இல்லை, ஆனா நான் ஒரு கண்மலைன்றதை விசுவாசிக்கிறேன். என் வீடு நீர் கண்மலை இயேசு கிறிஸ்து, அதுக்குள்ள என் வீடு இருக்கிறபடினால நான் மோதுறவன் அவன் நொறுங்கி போகணும்னு விசுவாசிச்சுட்டு அன்றைய சாயங்காலத்திலேயே யோசுவா பிரதர் சொன்ன இப்படி ஒரு காரியத்தை நீங்க பேசினீங்க, நான் அதை 100% விசுவாசிக்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை அவர் சொன்ன எனக்கு எல்லாம் தெரியும். சௌரி சிராணி அதை சொல்லிட்டான். ரைட். அப்ப அதே போல அவர் அடுத்த நாள் நான் போறேன். அப்ப அவர் சொன்னார், நீ எனக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், நீ அங்க நான் முதல்ல ஒரு மிஸ்கோல் அடி, திரும்ப வந்த புறம் அடி, அது மட்டும் நான் முழங்கால இருப்பேன். அதே மாதிரி போனேன், அதே மாதிரி சம்பவிச்சு. எனக்கு எதிராக தான் எப்பயுமே உங்களுக்கு பொலிசுட சட்டம் தெரியும், யார் எதிராக போடுறாங்களோ அவன்கிட்ட பக்கம் தான் அவன் நிற்பான். ஏன்னா போட்டதுக்காக 2-3 வசனத்தை ஏசுவான், உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு வசனம் கூட என்ன பார்க்கையுமே ஏசையும். ஆமே அவருக்கு வந்தவருக்கு தான் ஏசி போட்டு அனுப்பினோடதான் அப்பதான் தேவனுடைய ஆழத்தை நான் அறிஞ்சு போட்டு அதோ வேகத்தோட தான் நான் செய்தியை படிக்க துவங்கினேன். ரைட்டா? அப்ப பாருங்க அவருடைய அந்த ஊழியக்காரனுடைய காரியம் என்ற அந்த சாட்சி தேவனுக்குள்ளாக எனக்கு ஒரு வாஞ்சியை கொண்டு வந்து, அதுக்கு பிற்பாடு எங்கட சபைக்கு வரக்குள்ள உங்களுக்கு தெரியும், கடைசி நேரத்துல அவர் என்ன சந்திச்சுட்டு சில காரியம் கொடுக்குறேன்ட போவே. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அதே அவர் 2011 பிப்ரவரி 28 மறிக்கிறேன் நான் நினைக்கிறேன். அதே வருடம் மே மாதத்துல ஒரு அங்க நாங்க வளமையா நுவரேலியா கூட்டத்துக்கு நாங்க போறோம். போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போனோன்னு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சபையினுடைய அந்த ஊழியக்காரரை செய்தி கொடுக்க அனுமதிப்பாங்க. அது எல்லாரும் இல்லை, அந்த முக்கியமானவங்க. அதுல வழிநடத்தல எல்லா பகுதியையும் ஒவ்வொரு சபைக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்களோட பழைய சௌரர்கள் வரையில அதுல போனதுல நான் ஒருவர் போனபடினால சண்புரர் கேண்டி சபையின் ஊழியக்காரர் சண்புரர் என்ன சொன்னார், நீங்க வழி நடத்தணும்.
அப்ப உங்களுக்கு தெரியும், நான் சபையில வழி நடத்தினது இல்லை, எனக்கு ஜெபம் தெரியாது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப அந்த இடத்துல போனோன்னு அவர் தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு காரியத்தை வந்து அவர் வந்து இல்ல நீங்க செய்யணும்ன்றது அது நல்லது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நிற்பேர். ஏன்னா ஒவ்வொரு காரியங்களை வந்து தீவிரப்படுத்தி செய்யற ஒரு நல்ல ஒரு மனிதன். அப்ப அதே போல என்னோட சொன்ன இல்ல இல்ல நீங்க தான் செய்யணும் அவர் போயிட்டு. அப்ப நான் இரவுல போய் பைபிளை புரட்டுறேன் வந்து எழுதுறேன், ஒவ்வொன்றா பாட்டு எழுதுறேன், அதை எழுதுறேன். கடைசியா வந்து புரட்டக்குள்ள வந்து மத்திய 10ஆம் அதிகாரத்துல வசனம் இருந்து அதை வாசிக்கணும். ஏன்னா நம்ம கத்தர் திறந்து காரியங்கள் எங்களுக்கு கொடுக்கும் போது நான் இது ஊழியத்துடைய வரலாறு சொல்றேன்டா அது நிறைய இருக்குது. நான் என்னென்ன இதனால சர்ச்சைகள் இருக்கிறது, அந்த சர்ச்சைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு யாரையும் ஹேர்ட் பண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது. அந்த அதை எடுத்த வாசிங்க. பேசுறது நீங்கள் அல்ல, 10:18 இல்ல 10ஆம் அதிகாரத்துல பேசுறது நீங்கள் அல்ல, பரிசு 20 வாசி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே. இல்ல 19ல இருந்து வாசி. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஆமென். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். ஆமென். அப்ப பாருங்க, அந்த காரியம் வசனம் வந்து ஒரே மூடு. கத்தர் சாட்சி. என்ன இந்த இடத்துல சொல்ல விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டு சொல்லக்குள்ள ஒவ்வொரு விதமா சொல்லக்குள்ள அது வித்தியாசமா போகும். அதனாலதான் இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை சத்தியமா நீங்க விசுவாசிக்கிறவங்க இருப்பீங்க. இது தவறா சொன்னா தேவன் அதை பார்ப்பார். ஆமென். அப்ப அதனால நான் என்ன செஞ்சேன்னா, ஒரே மூடி எழுதாம நான் போகும்போது அங்க வந்தவங்களுக்கு சாட்சி தெரியும். அந்த வழி நடத்தலே தேவன் இறங்கி வந்து அதிசயமாக அவர் வழி நடத்த. ஏன்னா அப்ப எல்லாரும் அந்த இடத்துல வந்து பாராடானா அதுல மனித பலமோ ஒரு காரியமோ இல்லை. அன்றைக்குதான் நான் முதலாக வந்து மேடையில ஏறினது. அதுக்கு ஒரு வழிகாட்டு. ஏன்னா ஒரு ஊழியம் உங்களுக்கு தெரியும், அழைப்பு வர்ற முறைகள் வரும்போது அது ஒருவர் இழுத்து விடணும், அதை நாங்க பார்ப்போம். ஒருவர் வழிகாட்டியா இருப்பேன். ஆனா அபிஷேகிக்கிறது வந்து கர்த்தரா இருக்கிறார், ஊழியத்துக்கு தெரிவு செய்யறது. ஆனா ஒரு மனிதன் மூலம்தான் ஒருவர் அந்த இடத்துக்கு வரவன். அப்ப அதனால நீங்க பார்க்கும்போது ரட்சிப்பானது ஒரு செய்தி பேசுதல் வந்து என்னை மாற்றினது வந்து சௌரன் யோசுவாவுடைய செய்தி. ஆனா மேடை ஏறுவதற்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது தன்னுடைய அந்த வழிமுறையா இருக்கிறது. ஆமென். அப்ப அதுதான் என்னுடைய காரியம். அதுல இருந்துதான் நான் ராத்திரியிலே நான் சொப்பனங்கள் கண்டேன், தேவன் வந்து இறங்கி வாரது. அந்த நேரத்துல தேவன் அதுக்கு பிற்பாடு தேவன் பரிசுத்த ஆவியை அன்றைக்குதான் நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கு ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வந்து ஞானஸ்தானம் பெற்றோன நான் பெறல. ஏன்னா நாங்க அந்த நேரத்துல ஞானஸ்தானம் பெற்றும் போது 3 பேர், அதுல சௌரன் தீபன், நான், அடுத்தது வந்து டிலான், அதாவது சௌரன் அண்டன் பாஸ்டருடைய அண்டன் பிரதருடைய மகன் டிலானோட 3 பேர். அதுல நான் USA டிஷர்ட்டோட தான் நான் வந்து அதே மெசேஜ் தான் அன்றைக்கு அமெரிக்காவுடைய தீக்கசியுடைய மெசேஜ் தான் அன்றைக்கு என்ன ஆட் பண்ண. அப்ப அங்க எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நம்ம ஞானஸ்தானம் பெற்ற நாங்க சௌரன் அண்டனு கூட. ஆனா அந்த நேரத்துல ஒரு சௌரனுடைய ஒரு காரியம் அவர் சொன்னேன், நீங்க ஞான சண்டைக்கு மறிச்சா ஞானஸ்தானம் பெறாம பரலூர் ராஜ்யத்துக்குள்ள போகலாண்டது படினால அந்த வேகத்துலதான் நான் போய் பெற்றேன். ஏண்டா அது பெற்றாதான் நம்ம போகலாம்னு அந்த பயத்துக்காக. ஆனா அந்த பெற்ற நாள்ல வந்து நான் உண்மையா இருந்தேன். ஆனா அந்த வாலிய பிராயம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு வந்தோமோ அவ்வளவு ஒரு பாதாளத்துக்கு போய் திரும்ப ஒரு சூழல் பிரச்சனை தான் தேவன் என்ன திரும்ப வந்து தேவனுடைய வழியில வந்து அதை கொண்டு வந்து. ஆமென். அதுக்கு பிற்பாடுதான் தேவன் என்ன பயன்படுத்த துவங்கினா அந்த வரலாறு நான் இப்ப சொல்ல வரையில. அதுக்கு பிற்பாடுதான் தேவன் வழிமுறையில நான் வந்தேன். அப்ப பாருங்க, தேவனுடைய காரியத்துக்குள்ள ரட்சிப்புக்கு மல்லை நடத்த ஒரு ஊழியக்காரனுடைய செய்தி எனக்கு பிரச்சனை வழிவகுத்தது. அவர் தான் என்னுடைய முதலாவது தகப்பனாக இருந்து அந்த செய்தி ஒரு காரியத்தை வழிநட. ஆனா மேடை ஒரு வழிநடத்தலுக்கு பயன்படுத்தினது வந்து அப்பயே தேவன் என்ன பயன்படுத்த துவங்கிட்ட செய்தி.
ஆனா மேடை ஏறுறதுக்கு முதல் வழியை திறந்து கொடுத்தது அதுவாக தான். ஆமே. அப்ப அதனால கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதி. என்னன்னா அதனால சில ஊழியக்காரர் சொல்ற கருத்து என்னன்னா, நம்ம ஊழியத்தை கொடுத்தவ மறந்து இன்றைக்கு நாம ஒரு விரும்மாண்டி மாதிரி யாரையும் மதிக்காம ஒரு காரியமாக தேவன் தந்தார் என்று நம்ம உபதேசிச்சுட்டு போறோம். அந்த மாதிரி தேவன் தான் தந்தார் இன்றைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னாண்டா ஒரு பிரச்சனையை தந்து வழி நடத்துறது தேவன் ஆயிருந்து. ஆனா அதுக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆமே. இப்ப நானும் என்னுடைய ஊழியத்துல ஒருவனை அழைக்கிற ஒரு டைம் வேறு, என் மூலம் தான் அவன் அதை செய்வேன். ஆனா அதை ஏற்கனவே தெரிந்து கொள்ள வைத்தது தேவன் ஆயிருக்கிறான். ஆமே. ஆனா அழைப்பானது ரட்சிப்பானது ஒரு மனிதனுக்கூடாக தான் வரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அது ஊழியத்தினுடைய பகுதியாயிருக்கு. அப்ப அதனால அந்த சவுனுடைய அந்த காரியம் தான் என்ன, ஒரு சூழல் பிரச்சனை, அந்த செய்தி தான் என்ன மாத்தினது. ஆமே. அதுக்கு பிற்பாடுதான் நான் செய்திகளை தீர்க்கதரிசியுடைய செய்தியில படிக்கும் போது தேவன் அந்த 4 மாதம் கடந்து அங்க போகும்போது அந்த பலிபீடம் ஏறினேன். பலிபீடம் ஏறும் போதுதான் தேவன் என்னோட இடப்பட துவங்கின. அதுக்கு பிற்பாடுதான் தேவன் என்ன ஊழியத்துல ஆசீர்வதித்து வந்தேன். ஆமே. அதனால இதை யாரையும் அவமதிக்கல. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னாடா எப்பயுமே அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும் போது நிறைய ஜனங்கள் இடர்றாங்க. பாரு, எப்படி ஒரு வழிக்கு கொண்ட வந்த ஒரு மனிதர்களை ஊழியக்காரர் மறக்கிறாருன்ற ஒரு கருத்து. அதனாலதான் அப்படிப்பட்ட நிறைய காரியம் வரும்போது சௌரன் பிறர், அங்க எரிக் பிறர், அப்படியானவங்க தான் அந்த காரியம். என்றாலும் நாம பொதுவாக பேசும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்க யாரையும் அவமதிக்க. ஆமே. ஆனா வார்த்தையின்படி தேவனுக்குள்ளாக யார் இருக்கிறாங்களோ அந்த காரியத்துலதான் நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம கடந்து போவோம். அதனாலதான் நாங்க அந்த கருத்தை நான் இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமே. அதனால இதுதான் நான் தேவனுக்குள்ளால முதல் படி. அதுக்கு பிற்பாடு பல காரியம். ஆனா அதுக்கு முதல் அந்த வருடத்திலே நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டுல பாருங்க, ஜீசஸ் படத்துல அந்த 3 பகுதியில் அந்த 3 வசனம் இருக்கு. நீ என்னால் அதே ஆண்டுலதான் அவர் தந்த நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அது அந்த காரியம். அதுக்கு பிற்பாடு அவர் அந்த வருடத்திலே அடுத்த வருடம் இருக்கக்குள்ள வசனம், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. அந்த வசனத்தை உடனே நான் இங்க எப்படி என்று பார்க்கும்போது அந்த வசனம் இருந்தது தாவீது சாலமோனுக்கு சொல்ற. அப்ப எந்த சந்தர்ப்பம் என்று பார்க்கக்குள்ள ஒரு ஆலயத்தை கட்ட தாவீது சாலமோனுக்கு சொல்ற. அப்ப அந்த டைம்ல நான் அப்ப யோசிச்சேன். அப்ப எனக்கு நிறைய பேர் அவங்க ஹேர்ட் பண்ணணுமே இல்லை, நகைச்சுவாக கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தீ ஊத்த ஆயத்தப்படுத்தினா சொன்னா அதுவா இருந்தாலும் தேவனுடைய சேவைக்கு ஒரு அது ஆசீர்வாதம் என்று நான் சொன்னேன். அப்ப அது எனக்கு ஞாபகம் இருக்கு இப்ப. ஆனா ஏனென்றா அது தேவன் எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்ப அது நான் பார்க்கக்குள்ள ஆலயம். அப்ப ஊழியத்துல எழும்பின நேரத்துல நான் நினைச்சேன்னா மனிதருடைய இருதயம் இன்றைக்கு ஆலயமா இருக்கிறபடியா ஒருவேளை கர்த்தர் அதை செய்யக்கூடும் என்று. ஆனா அதையும் செய்திருக்கிற அதே நேரத்துல தேவனுக்கண்டு நம்ம ஒரு சுயாதீனமான ஒரு மாமிச ஒரு கட்டிடமாகி ஆலயத்தை தேவன் கட்ட என்ன அவர் பயன்படுத்தினார். ஆமே. அப்ப அது ஒரு பாருங்க, அந்த தேவன் ஏண்டா நான் இது நடந்த பிறகு கூட இல்ல, எனக்கு தந்த உடனே நான் அதை போட்டேன். ஜீசஸ் என்ற படத்துல பேனர்ல நீங்க வீட்டுல வரக்குள்ள இப்ப அது உள்ளுக்குள்ள இருக்கிறது முன்னுக்கு நாங்க அந்த வீட்டுல எல்லாம் போட்டுதான் இங்க வந்தோடனே நான் அதை போடல. அது இருந்து அப்ப அதுக்கு அதே காரியத்துல நான் அதை சந்தோஷமா அப்ப எனக்கு தெரியா நம்ம இப்படி எங்களை அங்க இருந்து திறத்துவாங்க, இந்த இடத்துக்கு நாங்க வருவோம், இப்படி கட்டுவோம், இந்த இடத்துல வருவோம்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா ரெண்டையும் அவர் செய்து கொண்டிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஆமேன் என்று சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஆமே, எனக்கு தெரியும். ஆமே. அப்ப அதனால அதை அவர் செய்து அதே நேரத்துல அந்த நேரத்துல நான் வேதத்துல நான் அப்படியே வச்சுட்டு அதை சிந்திச்சு கொண்டிருக்கக்குள்ள வேதாகமமானது திறக்கப்பட்டு நிக்கக்குள்ள அப்ப ஆண்டவரே அப்படியானா நான் ஒரு வசனத்தை பார்க்கணுமென்று நான் அதுல பார்க்கக்குள்ள நித்திய விவாகத்துக்கு கொண்டு நியமித்து கொண்டேன் என்ற ஒரு வசனம் அதுவும் இந்த பேனர்ல எழுதப்பட்டது. ஆமே. அது நல்ல ஒரு இடத்துல நான் ஓசி ஆலயம் அதையும் வாசி ஓசியா 2 நினைக்கிறேன் எடுத்தவங்க
பக்கத்தையும் சொல்லுங்க. 1000 இல்லைங்க, வசனம் எடுத்துட்டீங்களா? 19 நினைக்கிறேன். 19. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கவுமாய் உன்னை எனது நியமித்துக் கொள்வேன் என்ற அந்த வசனம் அதை நான் விசுவாசிச்சுட்டு அந்த காரியத்துல நான் எழுதுவேன். ஏன்னா எப்பயுமே எங்களோட விசுவாசம் கிரியைக்கு வரவன். தேவன் உங்களுக்கு எதை தர்றாரோ நீங்க அதை எழுதி மாட்டும் போது தேவன் நிச்சயமா உங்களை ஆசீர்வதி. அதுக்கு பிற்பாடு வருகையை குறித்து 2 சொப்பனத்தை தேவன் எனக்கு காண்பித்தவர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த ஊழியமானது இப்படி வழிமுறையில தேவன் அந்த குறுகிய ஒரு கருத்தை தான் நான் சொன்னேன். ஏன்னாண்டா இதுல தவறான காரியங்கள் வரக்கூடாது. அதனால கர்த்தர் தாமே நாள் மட்டும் அவர் வழி நடத்தி வர்றேன். அதுக்காக தொடர்ந்து ஜெபியுங்க. தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று, அதுக்காக வழி நடத்த வேண்டும் என்று. அதே நேரத்துல இதை விட ஒரு உண்மையா வந்தா நான் அதுல இருந்து ஓயே நான் விரும்பி கொண்டிருக்கேன். அதனாலதான் சில கருத்துல நினைக்கொண்டு நிறைய பேர் வர முயற்சிக்கிறாங்க. ஆனா நான் ஓட முயற்சி. ஏனண்டா நம்ம ஆழத்துக்குள்ள போக போக நியாயத்திப்பு எனக்கு கூடிட்டே போகுது. ஆமே. ஏனண்டா அதை நடத்துறது பயங்கர கஷ்டம். உத்தமமா வார்த்தையில நடக்கிறது அவ்வளவு அணிதினமும் சாக வேண்டியதாய். ஒரு 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 பட்டத்துக்கு செய்யறேன்டா அது ஈஸி. ஆனா அதனாலதான் அனுதினமும் ஆண்டவரே இதை பிசாசு கேட்பான்னு எனக்கு தெரியும். ஆண்டாலும் தேவன் என்ற உள்ளத்தை அறிஞ்சிருக்கிற ஓடி ஒளியவோ அல்லது அவனுக்கு பயந்தோ அல்லது அல்ல, நம்ம உத்தமத்துக்காக நான் அதை சொல்றேன். ஏன்னா நம்ம சொன்னா பிசாசத்தை கேட்டுட்டு ஒரு கிரியேட்ல வருவானாம். அது ஒரு 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 சுய தோற்றத்துல ஒரு வளர்ச்சியில அவன் எங்களை மங்க வைப்பான். அதுக்காக அதனால உண்மையாக ஒரு அபிஷேகத்தோட வளர்ச்சியோடு வந்தா அது பெருகவும் நான் சிறுகவும் நான் முயற்சி. அதனால கத்தத்தா ஏனண்டா அது அதிக ஆக்கின தீர்ப்பு. உத்தமமா செய்யறது அதிக கஷ்டம். நிறைய பேரை பகைக்க வேண்டி வரும். அதிகமான காரியத்துல நம்ம எதிர்க்க வேண்டி வரும். ஆனாலும் அந்த பலத்தை தேவன் இன்னும் எனக்கு வைராக்கியமா தரணும் என்று உங்களோட ஜெபந்தான் என்ன அப்படி ஒரு உன்னத வைராக்கியத்துல இருக்க வழி நடத்தும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருந்து நம்ம தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வலவரே மது ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே மது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே மது மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகத்துவமான இந்த நேரத்திலே தகப்பனே ஆண்டவரே மடு நேரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, கிறிஸ்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த கட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் கட்டம் என்ற ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக எந்த கட்டத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? இன்னுமே குழந்தைகளா இருக்கிறோமா, அல்லது நாங்கள் மத்தியில இருக்கிறோமா, அல்லது வளர்ச்சியில இருக்கிறோமா என்பதை ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்க நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்களோடு உன்னத வளர்ச்சியிலே ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டிய நேரத்திலே கர்த்தாவே, இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் வார்த்தையிலே குறைவுள்ளவர்களாக, வார்த்தை அதிகமாக இருந்தாலும் அசட்டைத்தனத்தினாலே கர்த்தாவே நாங்கள் அந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே அந்த எஸ்தர் ஒரு ராணியா இருந்தாலும் அவளும் ஆண்டவரே மற்றவர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள், மரிப்பார்கள் என்று அறிந்திருந்தாலும் ஒரு அசட்டையான ஒரு பதிலை சொன்ன வேளையிலே அங்கே மொர்தெகாயினுடைய செய்தி ஆண்டவரே அந்த மொர்தெகாய் கொடுத்த அந்த செய்தி ஆத்தாக்குள்ளாக போய் அந்த ஆத்தாக்கு அவளை எச்சரிக்கிற வேளையிலே கர்த்தாவே அவள் உணர்வடைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு ஆண்டவரே மொர்தெகாயாக இன்றைக்கு ஆண்டவரே தீர்க்கதரிசியை நீர் வைத்திருக்கிறீர். இன்றைக்கு ஆத்தாக்காக இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறீர். இன்னைக்கு ஆண்டவரே அந்த மொர்தெகாயுடைய செய்தி ஆத்தாக்குள்ளாக வந்தது போல இன்னைக்கு பிரணாமுடைய செய்தி கர்த்தாவே இன்னைக்கு ஊழியக்காரனுக்குள்ளாக
ஆண்டவரே அது இன்றைக்கு மணவாட்டிக்குள்ளே பிரவேசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த இடத்திலே உம்முடைய மணவாட்டி இருப்பாளானால் அவளும் ஆண்டவரே தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு உபாசித்து ஜெபித்து கத்தாவே நான் ஆண்டவரே அந்த பரிந்து பேசுறதுக்காக கடந்து போகிறேன், நான் என்னுடைய ஜனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆண்டவரே அந்த சூழலுக்கு வர இன்றைக்கு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு சோதரம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்வதுண்டு, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவண்டு. அதனாலே கர்த்தாவே இன்றைக்கு அதிகமான நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்தாபனங்களிலே பார்க்கும்போது வார்த்தையை கடைபிடிக்கிற அருமையான நல்ல ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உபதேசமானது அவர்களை வளர முடியாதபடி மங்க வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே இன்னைக்கு சொற்ப ஆண்டவரே காலத்துக்குள்ளாகவே அநேகரை நாங்கள் இன்றைக்கு சந்தித்து வருகிறோம். ஏனென்றால் ஒரு சிறு உபவாசமானது அநேக ஜனங்களுக்கு போதிக்க வழிவகுத்ததை பார்க்கிறோம். அப்படியானால் இன்னும் உமக்காக எங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே அதிகமான பேருக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல அந்த ஸ்லாக்கியத்தை நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே பொழுது அன்றைக்கு எஸ்தரும் நான் இரவும் பகலும் ஆண்டவரே அப்பம் புசியாமலும் தண்ணீர் பானம் பண்ணாமலும் நான் வாசிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபித்து வாசியுங்கள் என்று சொல்லி தானும் ராஜாக்கு போகும் முன்பாக ஆண்டவரை அவள் உபாசித்ததை பார்க்கிறோம். அதே போல நாங்களும் ஜெபத்திலே தரித்திருந்து கர்த்தாவை உபாசித்து இன்னொரு ஆத்துமாவை விடுவிக்க, பாதுகாக்க, மரண கட்டிலிருந்து விடுவிக்க எங்களையும் ஒரு எஸ்தரை போல நீர் மாற்றி கர்த்தாவே நீர் வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு செவிகளையும் ஆசீர்வதியும். இந்த வேளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவேளை. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.